ஒரு நாள் திருநெல்வேலியில் விளையாட போனாங்க, ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க, வேறு டீமுக்கு விளையாட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்வீட் கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நின்றுங்க, நான் அப்படியே கூட்டிட்டு வந்து சுற்றி போயிருக்காரு. வந்துட்டு 1 hour கழிச்சா வந்து பில்லு எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. பில்லு எவ்வளோன்னு கேட்டால் அன்றைக்கி வந்து 200 ரூபா பெரிய காசு. 200 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்டான்னு வச்சு பார்த்தா கிலோ கணக்கில் சாப்பிட்ருக்காரு அல்வா. ஒரு பைசன் வந்து கொடுத்த தாக்கம் ஜாஸ்தி எனக்கு. மற்ற படங்களை விட பைசன் வந்து எங்கெங்கேயோ வந்து எனக்கு ஃபோன் அடித்து அழுது பேசினவங்க நிறைய பேர். இந்த வாழ்க்கையை தொடுவதற்கு, இந்த வாழ்க்கையை அடைவதற்கு நான் பட்ட இன்னல்கள் இருக்குல்ல, நான் அடைஞ்ச வழிகள் இருக்குல்ல, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அறமாக்க முடியும்? அதை வந்து எதுக்கு இப்போனா உங்களுக்கு சொல்லுது. ஒருவேளை மாரி செல்வராஜ் இந்த சமூகத்தில் பிறக்காமல், மாரி செல்வராஜ் ஒரு என்ன சொல்கிறது, வேற ஒரு சமூகத்தில் பிறந்து அவனுக்கு இந்த மாதிரி பார்வைகள் வந்து இந்த கதைகள் அவனுக்கு கிடச்சி அவன் அந்த படங்கள் எடுத்திருந்தானா அப்படி பார்க்கப்பட்டிருக்காது. இந்த க்ளீன் ஃபிலிம் மேக்கராக பார்க்கப்பட்டிருப்பார் மாரி செல்வராஜ். வணக்கம் மாரி. வணக்கம். உண்மை என்னென்னா, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு படமும் பார்த்த பிறகு அந்த படத்தை பற்றி விரிவாக அவங்க கூட பேசணும் அப்படின்றது என்னுடைய ஆசை என்றைக்குமே இருந்திருக்கு. அது சில படங்களுக்கு அமையுது, சில படங்களுக்கு அமையலை. வாழைக்கு அமையலை, பைசனுக்கு அமையறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பயங்கர ரிச் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தோணுது. ஓவரால் லெகசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பட் ஏற்கனவே நீங்கள் எடுத்த படங்கள்லாம் ஒன்று அப்போ கவனிக்கும் பொழுது இங்கே ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபில்மோகிராஃபியும் ஒரு லெகசியும் உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது மறக்க முடியாத உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பைசனுக்கும் ஒரு பங்கு, ரொம்ப ரீசெண்டான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த படம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்ததுலேருந்து இதுக்கான ரெஸ்பான்சஸ் ஓவர்வெல்மிங்லி பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு இல்லை? கடைசியாக நான் பார்த்த செய்தி வந்து மணிரத்னம் அவர்கள் பாராட்டினாங்க அப்படின்றது தான் நான் இன்றைக்கி ரீசெண்டாக இன்றைக்கி கவனித்தேன். பட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் அப்படின்ட்டு தான் தோணுது. இது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் வரக்கூடிய ஒரு வரவேற்பு போல தான் இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக வித்தியாசமாக ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இல்லை, வரக்கூடிய அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது. பட் இதில் இந்த படத்தில் என்னோடய டீம் பயங்கரமாக வெளியே தெரிஞ்சதில் பயங்கர ஹாப்பி. எனக்கு யங் டீமு என் கூட இருந்துச்சு. என்னையை மட்டுமே பிலீவ் பண்ணி ஒரு டீம் இருந்துச்சு. அது துருவாகட்டும், நிவாஸாக இருக்கட்டும், கேமராமேன் எழிலாக இருக்கட்டும், என்னோடய எடிட்டர் சக்தியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து நான் டைரக்டரை தாண்டி இவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் சினிமாவில் இவங்க வந்து இவங்க ட்ராவல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் தனித்தனியாக தெரியாங்கல்ல, அது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. இப்போ ரகுமான் சார் இருப்பார், சந்தோஷ் நாயன் இருப்பார். அப்போ என்னை பற்றி மட்டுமே அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்க நிறைய பேசிட்டாங்கல்ல. அப்போ நம்மளோட சேர்ந்து ஒரு டீமை பற்றி பேசும்போது இந்த சக்ஸஸ் வந்து வேற ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்துருக்குன்னு தோணுது இல்லை? ஏன்னா இது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்திருக்கும். ரொம்ப சேலஞ்சு. ப்ரெஷர்னால் எனக்கு வந்து இந்த படம் எடுக்கும்போது எனக்கு பெரிய ப்ரெஷர் வந்து என்னோட டீம் பற்றி தான். ஏன்னா அவங்கள சுற்றி எனக்கு எல்லாருமே அவங்க நம்புகிறாங்க, கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்ய ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது ஒரு பெரிய சக்ஸஸ் மட்டும் கேட்குறாங்க. அது வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. என் ஒய்ஃப்லாம் வந்து வீட்டில் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் வீட்டிலலாம் வந்து கேட்கும்போது, எதுக்கு நீ 4 படம் ஹிட்டு கொடுத்துருக்க, 5ஆவது படம் எடுக்க அவ்வளோதானே, இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரெஷர் போடுற, இவ்வளோ அதுக்கப்புறமா ஏன் முதல் படமாக்கி வேலை செய்கிறேன்னு கேட்கும்போது எனக்கும் தோணும், நம்ம அப்படி தான் பண்ணுறோமா அப்படின்னு தோணும். பட் ஆனால் ஸ்பாட்டில் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே முழுசாக நம்புகிறாங்க. இந்த படத்தை நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன இந்த லைஃப்பில் நம்ம இந்த படத்தை ஏதாவது ஷேக் பண்ணணும், ஏதோ ஒன்று கொடுக்கும் நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படிங்கிறத அவங்க கண்ணு முன்னாடி சுற்றிட்டே இருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ரெஷர். இது என்ன ப்ரெஷர்னா, நம்ம இவங்கள்ட்ட நிறைய வேலை வாங்குகிறோம், நம்ம நிறைய இவங்ககிட்ட எஃபர்ட் கேட்குறோம். அவங்க பண்ணாமட்டால் கூட பரவாயில்ல, அவங்க அதை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னையை தாண்டி போகக்கூடிய ஒரு ரிசல்ட் தேவைப்படுச்சு. இப்போ என்னோடய ரைட்டிங், என்னோடய பொலிட்டிக்கல் அதோடு மட்டும் நின்றாமல் இந்த படத்துக்காக வேலை செஞ்ச அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வெற்றியாக அது இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு. அது முழுமையடைஞ்சதில் இப்போ அத்தனை பேருமே அவங்களோட உழைப்புக்காகவும் அவங்களோட திறமைக்காகவும் கொண்டாடப்படும் போது ரொம்ப ஃபஸ்ட் டைமாக இதை நான் கிட்டத்தட்ட பரியமாவில் கூட ஓகே தான். பட் ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக உணர்றேன். வாழையில் கூட காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு. ஆமாம், அது வாழையில் பசங்க மட்டும் தானே. ஆமாம், பசங்க மட்டும் தான். மற்றபடி டீமாகவும் பெரிய ஈஸ்வோ சார் இருந்தார், கேமராமேனாக சந்தோஷ் நாயன் இருந்தார்,
எல்லாமே டீமாக ஸ்ட்ராங்கான டீம் தானே. பட் இதில் அப்படி இல்லை, எல்லாம் ஏங்கி போயிருக்கவங்க. ஐ திங்க் தயாரிப்பாளர்கள்லாம் அதை பார்த்தாங்க அப்படின்னா ஓகே இனிமேல் மாறிக்கு யார் வேணால் நம்ம கொடுத்துடலாம். அது இப்போவே அது எப்போவுமே உண்டு. எனக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ நீங்கள் தானு சார்லாம் எல்லாருமே நான் யார் ஹீரோயின் சொன்னால் ஓகேன்ட்டுருவாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஹீரோயின் இவங்க தான் ஆக்டர், இவங்க தான். இப்போ ஆக்டர் மட்டும் இருப்பாங்க, மற்றபடி நம்ம யாரை கேட்டாலும் அவங்க ஓகேன்ட்டுருவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அவள் பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லி. ஃபுல் பண்ணுங்கள் பெருசாக்குங்கன்னு யாரும் சொன்னது கிடையாது. சொல்கிறதில்ல இவங்கெல்லாம் கொண்டு வாங்க, ஏன்னா கம்மியாக இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க, படத்தை பெருசாக்குங்கன்னு யாரும் சொன்னது கிடையாது. எப்படி பார்த்தாலும் அவள் பெருசாக ஆக்கிடுவார் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஆமாம். ஐ திங்க் எனக்கு இந்த படம் நான் மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசித்தேன். நிறைய எனக்கு பாடல்கள்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. பேசலாம். பட் இந்த படம் ஆரம்பத்திலேயே ஒரு எடுத்த உடனே ஒரு பசி அப்படின்ற ஒரு ஜோனில் ஒன்று இருக்கும்ல, போய் எல்லா டிஃபன் பாக்ஸும் திறக்கிற ஒரு ஜோன். எனக்கு சட்டன் வாழையும் ஞாபகப்படுத்துச்சு. அதில் ஒரு பசி ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குல்ல. அவன் கடைசியில் அவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் இருக்கும்போதும் ஓடிக்கிட்டு இருப்பான். இதை பொறுத்த ஸ்பெசிஃபிக்காக உங்களை என்ன கேட்குறதுன்னு தெரில. ஆனால் இது ஒரு தீமாகவே இருக்கோ அப்படின்னு தோணுது. இதனுடைய அனுபவம் உங்களுக்கு என்னவாக இருந்துச்சு, அதுலேருந்து வரக்கூடிய வலி என்னவாக இருந்துச்சுன்னு கேட்கணும்னு தோணுது. இல்லை, நான் இந்த படத்தில் அவள் கொடுத்த அவுட்புட்டில் கணேசன் வந்து அவர் கொடுத்த அவுட்புட்டில் வந்து அப்போ சாப்பிட எதுவுமே கிடைக்காத மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து உடல் கபடின்னு முடிவு பண்ணியாச்சு. லைஃப்பில் கபடின்னு முடிவு பண்ணதுனால எனர்ஜி. அவங்க வீட்டில் வந்து 10 பேர், பிள்ளைங்க மட்டுமே 8 பேர் அவங்க அப்பாவுக்கு. நம்ம 8 பேர் கதையும் சொல்லி படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் கதையை. அவள் கூட பிறந்து 8 பேர். அதனால் அது பகிர்ந்தளிக்கப்பட்ட உணவு இருக்குல்ல, அந்த உணவுக்கு போதுமானதாக இருக்காது. அப்போ நிறைய, ஆனால் எனர்ஜி நிறைய தேவைப்படுனா நிறைய எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் போய் சாப்பிடுவேன். என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுவேன். இந்த கதையோட பவுண்டட் ஸ்கிரிப்டில் பயங்கர ஹியூமராக அவள் சாப்பிட்றதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வேவ்ஸ்க்கு போகும்போது நான் தூக்கிடுவேன். முதல்ல அவளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் எழுதிடுவேன். அப்படி முதல்ல எழுதப்பட்டதில் வந்து முழுக்க உணவுக்காக, உடம்பை வலுப்பெறுவதற்காக நிறைய அவர் எப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறது பயங்கரமாக எழுதியிருந்தேன். எங்கெல்லாம் போய் சாப்பிடுவார், எவ்வளோ சாப்பிடுவார், நான்வெஜ் எப்படி கேப்சர் பண்ணுவார். நான்வெஜ்ங்கிறது அப்போ வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி சிக்கன் ஈஸியாக கிடைக்குது, அன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்போ அதுக்கு அவர் என்னெல்லாம் பாடத்தனம் பண்ணுவார், என்னென்ன விஷயம் வீட்டை ஏமாற்றி அதை இப்போ கோழி வீட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா அது கோழி கொல்ல மாட்டாங்க அப்போல்லாம். அது ஏதாவது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நீங்கள் நான்வெஜ்ஜே பார்க்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா யாருக்கும் தெரியாமல் மிட் நைட்டு அதை தலையை திருவி கொண்டு போட்டுட்டு காலையில் ஏதோ வந்து பூச்சி கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டதெல்லாம் ஒன்று சொல்லுவார். அப்போ அப்படி உணவு தான் ஒரு முக்கிய விஷயமா இருந்துக்கு அவருக்கு. ஏன்னா அவ்வளோ விளையாடுறாரு, அது தேவைப்படுது உடம்பு அவ்வளோ வளர்த்துறாரு. அப்போ அதை எனக்கு படத்தில் கன்வே பண்ண முடியல. ஏன்னா படம் வேக மூடுக்கு போயிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்லேயாவது இந்த நகைச்சுவை சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு. நகைச்சுவை தெரியாதுன்னு தோணுச்சு. அப்போ இவர் லைஃப்குள்ளே நான் வந்து அப்படி ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கல. ஏன்னா வெளியே ஒரு முக்கியமான விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்தோட கனம் அதிகமாக இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை லேஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷார்ட் மட்டும் இவன் நிறைய டிவன் மாஸ் ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எனக்கு சில விஷயங்கள் அதை மைண்டில் இருந்தனால அந்த சீன் வந்துச்சு. சட்டன் நீங்கள் சொல்லும்போது லால் அவங்க வந்துட்டு இவருடைய விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அங்கே வந்து இறக்குவார்ல, இத்தனை பரோட்டா இத்தனை கோழிங்க நம்ம கொடுத்து அதை அப்படியும் சாப்பிட்ருக்காரு. என்ன சொல்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் சீரியஸாக அவர் சொல்லுவார், ஒரு கதை சொல்லுவார் என்கிட்ட. ஒரு நாள் திருநெல்வேலியில் விளையாட போனாங்க, ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க, வேறு டீமுக்கு விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்வீட் கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நின்றுங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தம்பி ஏதாவது கேட்டால் என்ன தம்பி அல்வா ஏதாவது கேட்டால் கொடுங்க, நான் கொடுங்க, நான் வந்து பில் கொடுத்துட்டு போயிட்டாப்லையாம். வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சா வந்து பில் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. பில் எவ்வளோன்னு கேட்டால் அன்னைக்கு வந்து 200 பெரிய காசு. ஓகே, 200 என்ன சாப்பிட்டான்னு வச்சு பார்த்தா கிலோ கணக்கில் சாப்பிட்ருக்காரு அல்வா. ஃபஸ்ட்டு 50 அல்வா வாங்கினாப்புல, அப்போ 1/4 கிலோ வாங்கினாப்புல, 1/2 கிலோ வாங்கினாப்புல சாப்பிட்டுட்டே இருந்திருக்காப்புல. இது உடலுக்கு தேவையா தேவை இல்லையாலாம் யோசிக்கிறது, எங்கே கிடைக்குதோ அதை அப்படியே தூக்கி உள்ளே போட்டது. இப்படி தான் வாழ்ந்துருக்காரு. இந்த ஸ்பேஸ்லாம் நிறைய எழுதியிருந்தோம். ஆனால் இந்த கணம் வந்தோடனே அதை கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ இது நிஜமான கதை இல்லையா, ஒருத்தரை சார்ந்த ஒரு கதை. அண்ட் நீங்கள் இப்போ நிறைய நிஜமான சம்பவங்களை சார்ந்தே படங்களை எடுத்திருக்கீங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்காக இவர் இருக்கார், இவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம். இது மத்தியில் நீங்கள் லால் அமீர் இவங்க ப்ளே பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் நிஜமான கதாபாத்திரங்கள்லாம் சொல்லப்படுது.
ஸோ இது உங்களை ஒரு கட்டுப்படுத்தின ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா அதனுடைய உண்மையை இது வழியாக காட்டணும். ஆனால் அது வந்து ஒரு கதையை வந்து ஒரு சுவாரஸ்யமாக நகர்த்துமா, நகர்த்தாதா? இது அரசியல் சரியாக இருக்குமா, இருக்காதா? அப்படின்ற போக்கிலெல்லாம் உங்களுக்கு அது ஒரு சிக்கலாக இல்லை மற்ற படத்தை விட இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா மற்ற படம் படம் இதில் வந்து நான் வந்து ஜெயிச்சு ஆகணும், இந்த படம் பிடிச்சி ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா இது முக்கியமான கான்செப்ட் எடுத்துருக்கோம், முக்கியமான கான்ஃப்ளிக்ட் எடுத்துருக்கோம். இது வந்து ஏனோ தானோன்னு இல்லை, பெரும்பாலும் நம்ம கதைன்னு சொல்லி நம்ம தப்பிச்சிக்க முடியாது. இதுக்குள்ளே ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக தீர்க்க முடியாத ஒரு பகை இருக்குது, வலி இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் சினிமா கற்றுக்கிட்டது, இவ்வளோ நாள் கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, இவ்வளோ நாள் 20 வருஷமாக இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டதை நம்மளால் எந்த அளவுக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை வச்சு இதை வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி இது ஒரு கரெக்டான பாதை கொண்டு போக முடியும்னு சவாலாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான் அந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் எழுதின ஸ்கிரிப்ட்லேயே 5 பவுண்டட் எழுதின ஸ்கிரிப்ட் இந்த படம் தான். ஆமாம், ஏன்னா எழுதிக்கிட்டே இருந்தேன், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிக்கிட்டே இருந்தேன், கன்வின்சிங்காக வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி என்னோடய கான்செப்டில் மாரி செல்வராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிச்சு இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ நான் சேலஞ்சிங்காக தான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து கபடியாக மட்டும் சேலஞ்ச் இல்லை, எனக்கு பொலிட்டிக்கலாகவும் பயங்கர சேலஞ்ச். என்ன சேலஞ்சுனா ரொம்ப நாளாக உங்களை துரத்திக்கிட்டு இருக்க ஒரு பகையை உங்களை வந்து என்ன சொல்கிறது தீர்க்கவே முடியாது, இதுக்கு எங்கேருந்துமே இதுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாம் நம்பக்கூடிய ஒரு பகை. அது இது மேலோட்டமாக புரிஞ்சிக்க முடிகிற ஒரு பகையும் கூட கிடையாது. அப்போது என்னோட சென்ஸு சரி ஓகே இதுக்கு நான் தீர்வு சொல்ல முடியாது, ஆனால் இன்னொரு நெரேட்டிவ் சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்பினேன். இதுக்கு வந்து யார் சரி யார் தப்புன்னு என்ன சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை, அவ்வளோ நெருக்கமாக நான் பார்க்கல. அதை அந்த நெருக்கமாக பார்க்கல மீன்ஸ் இந்த ஏதாவது ஒரு பக்கம் தான் நான் இருந்திருப்பேன், இன்னொரு பக்கம் நான் இருந்துக்க வாய்ப்பு கிடையாதுல்ல. அப்போது இவர் ஒரு பக்கம் இருந்தால் நான் ஒரு பக்கம் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் பாண்டியராஜாவோட விஷன் என்னோடய விஷன், கந்தசாமி விஷன் அவரோட விஷன். அப்போ மாரி செல்வராஜையும் மனத்தி கணேசனையும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய பார்வை தான் இந்த படத்தோட பார்வையாக இருக்கும். மாரி செல்வராஜும் ஜெயிச்சிருக்காப்புல, கணேசனும் ஜெயிச்சிருக்காப்புல, 2 பேருமே ஒன்றா இருக்கும். ஆனால் 2 பேருக்கும் ஆதர்சனமாக வேறு ஆட்கள் இருக்காங்க, அந்த ஆட்களுக்குள்ளே 2 பகை இருக்குது. அப்போ இதை சரி பண்ண முடியாதுன்னு கேட்டால் முடியும் அப்படின்னு நம்பின பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கதை ஆரம்பிக்குது. அப்போ என்னோடய ஆதர்சனம் பாண்டியராஜா, அவரோட ஆதர்சனம் கந்தசாமி. அந்த பக்கமும் நியாயமான காரணங்களை அவர் சொல்கிறார், இந்த பக்கமும் நியாயமான காரணங்களை நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம், நாங்கள் 2 பேரும் சந்தித்து இந்த பகைக்கு ஒரு நியாயமான இந்த பகையை பற்றி இந்த வாழ்க்கையை பற்றியான இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட நெகட்டிவ் பற்றி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஓகே, நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதை விஷுவல் பண்ணி காட்டுறேன் நான். ஒருவேளை அது அந்த நெகட்டிவ் நம்ம நினச்ச மாதிரி செட் பண்ணிச்சுன்னா, அது நல்ல திசை நோக்கி நகர்த்துச்சுன்னா ஹாப்பி, இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியும். நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண படம் தான் பல முறை இல்லை. இப்போது கிட்டானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமே பார்க்குற பார்வையாளருக்குமே ஓரளவுக்கு அந்த குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி குழப்பம்னா இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா சில படங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லும், இவங்க ஒடுக்கப்பட்டவங்க, இவர் வந்துட்டு இந்த கொடிய வேலைகள்லாம் செய்யக்கூடிய சமூகத்துலேருந்து இருக்கார், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லால் அவர்களை நீங்கள் அவருக்குள்ள ஒரு நன்மை இருக்குது, அவருக்குள்ள ஒரு நல்லத்தனமே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இப்போது இவன் கெட்டவன் இவன் நல்லவன் அவ்வளோ சுலபமாக இவங்களுக்கு 2 பேருமே நம்ம பிரித்து பார்க்க முடியல. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகிறது இங்கே இயங்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அப்படின்றது அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலாகப்பட்டுச்சு எனக்கு இதில். இல்லை இந்த நிறைய பேர் கேட்டாங்க, கிட்டான் வந்து பெருசாக எதுவும் அவ்வளோ டைலாக் பேச மாட்டேன்ட்டானேன்னு கேட்டாங்க அஸ்டினேட் ஒர்க் பண்ணும்போது. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து சொன்னேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பகை இருந்ததுக்கு நீங்கள் எப்படி என்ன நம்பிக்கையில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணீங்க, இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கடிவாளம் போட்ட மாதிரி நான் இருப்பேன், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன், எதையும் யோசிக்க மாட்டேன், நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருப்பேன், என்னை சுற்றி என்னென்னமோ நிகழும், நான் எந்த பக்கமே திசை திருப்ப மாட்டேன், நான் கபடி தவிர எதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் பேசுறது ரொம்ப கம்மியாக பேசுவேன் எல்லாத்தையும் இப்படி. அந்த விஷயம் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அன்றைக்கி இவ்வளோ பகையும் இவ்வளோ ரத்தமும் சகதியமாக இருக்கும்போது ஒருத்தர் தப்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு உச்சத்துக்கு போயிருக்காங்கன்னா அவன் என்னவா தன்னை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான்னு இருக்குல்ல. தான் சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஃபுல்லாகவே உடனே ரியாக்ட் பண்ணாமல் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை அப்சர்வும் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது வந்து ஒரே விடுதலை அப்படின்னு பார்த்தா நம்ம அடையப்படுற வெற்றி தான் நம்பி ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுக்குல. அப்போ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இது கிட்டான்ட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஹீரோயிசமாக தான். ஆமாம், அது பையன் ஹீரோயிசம். ஏன்னா இப்போ கர்ணன் மாமன்னன் நம்ம 2 படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்துட்டு தன்னை சார்ந்து மட்டும் இல்லை, தனக்குன்ற ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, அந்த சமூகம் சார்ந்து நான் ஒரு சண்டையை ஒன்று போடணும் அப்படின்னு அவன் முன்னுக்கு வரான்.
இவன் கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலுமே இவன் ஒன்று கூனி குறுகி ஒரு மாதிரி ஒரு பயத்தில் உட்காந்துக்கிறான், நடுங்க. இல்லைன்னா அங்கேருந்து சரி நான் எப்படி இந்த விளையாட்டை நான் விளையாடுறது, இதில் இங்கேருந்து எப்படி தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் பெரும்பாலும் இருக்கான் இல்லையா? அதான் இவன் ஃபிக்ஸ் பண்ண இலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இவன் எல்லாரோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த இடத்த அடைய முடியும். வெற்றின்றது கர்ணன் சந்திக்கக்கூடிய வெற்றி மட்டும் வெற்றி அல்ல. இல்லை. அப்போ இன்னொன்று கபடின்னு சூஸ் பண்ணதுனால எல்லா கையும் பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். அப்போ எல்லா கையும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைந்தபட்சமாக அந்த வாழ்க்கையை உணர்ந்துறது, இந்த வாழ்க்கைக்கு தென்படக்கூடிய நல்ல விஷயங்களை கண்காணிக்கிறது. ஏன்னா நீங்கள் அவசரமாக வேகமாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நிதானமாக பார்த்து உட்காந்து யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் அவ்வளோ வேகமாக போகும்போது அதனால தங்கராஜ் சார் கண்ணுக்கு தெரியுது, சந்தன்ராஜ் கண்ணுக்கு தெரியாது, போகிற வழியில் காண்டிமன் கண்ணுக்கு தெரியாது, காண்டிமன் பொண்ணு கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போ அப்படியாப்பட்ட மனிதர்கள் தென்படும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும். ஆனால் அப்படியாப்பட்ட மனிதர்கள் தென்படுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் தான் தென்படுவாங்க. அப்போ அது வரைக்கும் அவன் மூவ் ஆன் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு அது நிகழனா நிகழ்ந்துருக்கா. இப்போ ராம் சார்லாம் மார்க்ஸ்வாஜ் இல்லை. ஆமாம். அப்போ மார்க்ஸ்வாஜ் ராம் சாரை எப்படி கண்டடைஞ்சான்னு கேட்டால் அது திட்டமிட்டதும் கிடையாது. மார்க்ஸ்வாஜ் நடந்துக்கிட்டே இருந்தான், வழியில் ராம் சார்னு ஒருத்தர் இருந்தார், யாருப்பா நீன்னு கேட்டார். அன்றைக்கிலேருந்து அந்த நாள் தொடங்குது. அது மாதிரி கிட்டானுக்கும் அவன் பாட்டை ஓடிக்கிட்டே இருந்தான், வழியில் தென்படுறவங்களாம் யாருப்பா என்னன்னு கேட்டாங்க, அவன் ஓட்டியாக சொன்னான், அவனை புரிஞ்சுக்கிட்டவங்க அவனை வழி நடத்த ஆரம்பித்தாங்க, அவன் உச்சம் அடைஞ்சான். இவ்வளோதான். அப்போ மனிதர்கள் அப்படிங்கிறது எனக்கு இந்த நிலைக்கே பிடிக்காது. சும்மா அங்கேயும் நல்லவே இருந்தான் அப்படி நல்லவன்னு ஒன்று இல்லவே இல்லை. நல்லவன் கெட்டவன்லாம் யாருமே கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் விஷயமே. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, அவருக்கு நீ மூவ் ஆன் பண்ணி போக உன்னோட விலாசம் அவசியமற்றதாகிடும், உன்னோட அட்ரஸ் முகவரியில் அவசியமற்றதாகிடும். நீ ஒரு ட்ராவலராக இருந்துட்ட, பயணியாக இருந்துட்ட, மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா உன்னோட நிலையான இடத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அடையாளம் அப்படின்ட்டு எங்கே பிறந்து வளர்ந்துக்கெல்லாம் கிடையாது. உன்னோட திறமை வெளிப்பட அது ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கபடி மூலமாக கந்தசாமிக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒருத்தன். அப்போ அது கபடி விளையாடுறதுக்கு முன்னாடியே இருந்தால் இன்னாரும் தெரிஞ்சிருந்தால் எப்படி பார்த்துப்பான்னு தெரியாது. உண்மை. ஒரு விளையாட்டை பார்த்ததுக்கப்புறம் அதை மாற்ற முடியல அவங்களால. அதை நான் கேட்கலையே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, அவன் நம்ம பையன் கிடையாதுன்னு சொல்லும்போது அதை கேட்கலையே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இல்லை. அது கபடி ஆல்ரெடி பார்த்துட்டாரு. கபடியை பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாருன்னா அதுக்கு அந்த வார்த்தை பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கவனிக்கிற நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தன் வசப்படுவார்கள் அப்படிங்கிற நம்ம நம்பணும். நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலில் தான் நம்மளோட பயணம் இருக்குது. நீங்கள் இதை சொல்லும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை நம்புறீங்க? இல்லை, சாத்தியப்பட்டுக்கல. மாரி செல்வராஜ் எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னோட நிலைமை எனக்கு தெரியும், நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். என்னையால் நினச்சி பார்க்க முடியாத இடம் நான் இப்போ இருக்கிற இடம். நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் இப்படியான இடத்துக்கு நான் அடைவேன்னு நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் வாழ்ந்துருவேன்னு தெரியும், எனக்கு உயிர் வாழ்வெல்லாம் தெரியும். இப்படி என்ன சொல்கிறது, ஒரு உயரிய பொசிஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து இதை திருப்பி நான் இதெல்லாம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், திருப்பி இதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு, திருப்பி இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, திருப்பி அதை பற்றியான கேள்விகளை எழுப்புவதற்கு, திருப்பி நான் ஒரு வாக்குமூலம் கொடுப்பதற்கு, திருப்பி நான் எவிடன்ஸாக மாறி உட்காந்து பேசுவதற்குலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் வந்து சம்பாதிச்சிட்டேன், நான் செட்டில் ஆகிட்டேன்லாம் சொல்ல, அதுவும் உயர்ந்தமாக சொல்ல வரல. இப்போ என்னோடய வாய்ஸ் உட்கார வச்சு சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்களே, அந்த இடத்துக்கு நான் வந்துருக்கேன்ல. இப்போ நான் ஜெயிச்சதுனால தான் உட்கார வச்சு சரி சொல்லு 90 அப்போ என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ அதை கேட்கறதுக்கே நான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான மனிதர்கள் சந்தித்ததுனால தான். இந்த மனிதர்கள் தென்படக்கூடிய நம்பிக்கை, அந்த மனிதர்களுக்கு ஏதோ வகையில் என் மேலே என்னோட ஆற்றல் மீது ஒரு பெரிய நம்பிக்கை தென்பட்டதுனால தான் இனி அவங்க புஷ் பண்ண அமைப்பாங்க. அந்த மனிதர்கள் நீங்கள் சந்திச்சதுக்கான காரணம் நீங்கள் மேற்கொண்ட பயணம் தான். பயணம் சொல்லும்போது இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பேருந்து காட்சியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பஸ்ஸு, உங்கள் படத்தில் பஸ் வந்தாலே ஏதோ பயங்கரமாக நடக்க போகுதுன்னு தோணுது. இந்த பஸ் அப்படிங்கிறது ஏன் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு? அதுங்க தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும், பஸ் வந்து ஒரு முக்கியமான மெட்டஃபர். எல்லா நிகழ்வுகளும் பஸ்ஸில் தான் அதிகமாக நடக்கும், எல்லா கான்ஃப்ளிக்ட்டும். ஏன் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன், இடம்பெயர்தல் ரொம்ப முக்கியம். அந்த இடம்பெயர்தலுக்கான நவீனமாக பஸ் தான் இருக்குது, ஓகேவா, ஒரு சாதனமாக. அந்த பஸ்ஸில் நீங்கள் இடம்பெயர்ந்து போகும்போது எல்லோரும் சமமாக உட்காந்து பயணிக்கக்கூடிய சூழலை அந்த பஸ் உருவாக்குது. ஆனால் அப்படியே சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ தேட்டரும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குமா? தேட்டரில் நீங்கள் எங்கே இருந்ததுன்னு தெரியாது, இது பஸ்ஸில் ஆகும்போது எந்த அட்ரஸ்லேருந்து ஏறுன்னு தெரியும். தேட்டரில் நீங்கள் அங்கே தான் மீட் பண்ணுவீங்க. இது அப்படி இல்லை, உங்களோட சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும்.
நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பரில் போய் நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பஸ் அப்படி இல்லை, எங்கே எம்டியாக இருக்கோ உட்காந்து வைக்கிங்க போய். அப்போ இன்னொன்று இந்த முகவரியிலேருந்து நீங்கள் ஏறீங்கன்னு தெரியும். அப்போ இன்னார் இந்த பஸ்ஸில் ஏறுறான், இன்னார் இந்த இடத்துல உட்காரான்னு அவங்க பார்வை பஸ்ஸில் போயிட்டு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இந்த ஊரா, இவனுக்கு இந்த ஊரான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதே அந்த பயணம் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பில் நிற்கும் போதே அவன் தெரிஞ்சுக்கும் யாரெல்லாம் இறங்குறா அந்த ஸ்டாப்பில், யாரெல்லாம் போகிறா, இப்படி எல்லாமே கவனிக்கப்படும், எல்லாமே அடையாளமாகிடும். இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னா, நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது பஸ்ஸில் நிற்காது. ஏன்னா எங்கள் ஊரில் ஏறிட்டோம்னா அந்த அடுத்த ஸ்டாப் போகும்போது அங்கே சீட் இல்லாமல் போயிடும், அங்கே பஞ்சாயத்து ஆகிடும். அது சரி. அப்போ அங்கேருந்து வரும்போது அவங்கள ஏற்றிட்டு வரும்போது இங்கே நிப்பாட்டுவாங்க, நிற்க வைக்கலாம். ஓகேங்களா, நாங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ என்னென்னா பஸ்ஸு வந்து அடையாளத்தோடு ஒருத்தர் ஏறி இந்த ஊருக்காரன் ஒருத்தர் ஏறுறான், அவனுக்கு சீட் இருக்கா இல்லையா, அவன் என்ன அவன் அந்த ட்ராவலில் என்ன நடந்தாலும் இவன் யாருன்னு தெரியும். நான் சொல்கிறது அங்கே மட்டும் சொல்கிறேன், எல்லா பஸ்ஸையும் சொல்ல நான் புரியுது. என்னோட சாலையில், என்னோடய ஊர் சாலையில் நான் போன எல்லா பஸ்ஸுலேயுமே ஏற எல்லாரையுமே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஊர் இப்போ புளியங்குளத்தில் பையன் ஏறினா, கருங்குளத்தில் பையன் ஏறினா, சரி அவன் எந்த ஊரில் அவன் செய்திகளில் ஏறினா அவன் அப்படின்னா தெரிஞ்சிடும். அவன் புரியுது. உங்களோட சண்டை போட்டிருக்கான்னா அவன் பேர் தெரியணும் அவசியம் இல்லை, அவன் எந்த ஸ்டாப்பில் ஏறினான்னு தெரிஞ்சால் போதும். அப்போ அது அடுத்த கட்டத்தை நகர்த்திடும், அந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றிடும். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். அப்போ எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் யாருன்னு அந்த இடத்துல காமிச்சே ஆகணும், யார் மேலே யார் கீழே அப்படின்னு காமிச்சே ஆகணும். அந்த செகண்ட் விடுபடவே முடியாது. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர், நான் பேர் சொல்லுவோம்ல, அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட போலீஸோட பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இவ்வளோ சம்பவம் நடக்கிற சவுத்தில் நீங்கள் வந்து போலீஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் இன்டர்வியூ பற்றி சொன்னார், வராது. ஏன்னா பஸ்ஸில் இப்போ நாங்கள் அவர் சொன்ன உதாரணம் தான் அது. அவர் சொன்ன மாதிரியே சொன்னோம்னா, நாங்கள் அங்கே உங்கள் ஊர் எப்படின்னு தெரியாது, எங்கள் ஊரில் பஸ்ஸில் போயிட்டுருப்போம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் சின்ன கால் பட்டுரும், கால் பட்ட உடனே அது இஷ்யூவாக மாறும், அந்த இஷ்யூ அப்படியே ஒரு மர்டராக ஆகிடும். பஸ்ஸு நிற்கும்போது ஒரு மர்டர் விழுந்துடும் அந்த இடத்துல. அந்த மர்டர் விழுந்ததுக்கப்புறம் தான் போலீஸே வருவாங்க, என்ன செய்ய முடியும். அப்படியே ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு இன்டர்வியூ. ஏன்னா அந்த ஊரோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான். அதனால் பஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டாஃபர். இப்போ இந்த படமாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும்ல, உங்களுடைய படங்களில் அபாயம் எங்கேருந்து வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அம்சத்தை கேப்சர் பண்ணதில்ல. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்த ஒரு விஷயமா, எங்கேருந்து வேணால் எதுக்கு வேணால் பிரச்சனை ஆகக்கூடும், எதுக்கு வேணால் நம்ம அடி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்ற அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையோட மனநிலை எப்படி நீங்கள் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார முடியும், பேச முடியும், சிரிக்க முடியும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ எனக்கு என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது ஒரு உளவியல் ரீதியாக அந்த மனிதர்களுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பார்க்கும்போதாக இருக்கட்டும், இந்த படத்தை பார்க்கும்போதாக இருக்கட்டும், அவனுடைய ஆழ் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல கவலைகளை புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சுலபமாக உங்கள் படங்கள் வழியாக. இல்லை, ஆமாம், என்கிட்ட நிறைய நம்மளால் ஓப்பனப்பாக சொல்ல முடியாது. நம்ம வந்து மைண்டாக நிறைய வருத்தம், அதான் உச்சபட்ச வருத்தமே. சும்மா சாதாரணமாக நம்ம இருந்துக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் இப்போ எதுக்குப்பான்னு கேட்பாங்கள்ல, அங்கே அவ்வளோ உக்கிரமாக சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் அந்த பதட்டம் குறையலை, இன்னும் அந்த வாழ்வில் குறித்தனும் அச்சம் போகலை. அது ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன். இப்படி சொன்னீங்கல்ல, இவ்வளோ ப்ரெஷரோட ஒருத்தன் வந்து தன்னை பற்றி எனக்கு புரிதலுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அது நெகட்டிவாக தான் கொண்டு போகும். எந்த பாயிண்டில் இது வன்முறையாக மாறும், எந்த பாயிண்டில் நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் நமக்கு எதிரியாக மாறுவான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரே ப்ரேயரில் நிற்போம், ஒரே ஸ்கூலில் நிற்போம், ஒரே யூனிஃபார்மில் நிற்போம், சரிங்களா, ஒரே கிளாஸ் ரூம் தான். திடீர்னு எந்த பாயிண்ட்டில் அந்த பெஞ்சு மாறும், இந்த பெஞ்சில் ஒரு டீம் உட்காந்துருக்கும், அந்த பெஞ்சில் ஒரு டீம் உட்காந்துருக்கும், இந்த பெஞ்சில் டீம் உட்காந்துருக்கும். அது எப்படி மாறுது, எப்படி அந்த எனக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லை வச்சு அவங்க அந்த ஸ்மெல் கையில் கை கட்டுற கயிறாக இருக்கலாம், பஸ்ஸில் ஏறின ஸ்டாப்பாக இருக்கலாம். ஓகே, வார்த்தை நீ உங்கள் அம்மா எப்படி கூப்பிடுவேன், நான் எங்கள் அம்மா எப்படி கூப்பிடுவேன், அந்த ஸ்லாங் வச்சு கண்டுபிடிச்சுவாங்க. எல்லாமே அங்கங்கே பிரிஞ்சு உட்காந்துருவாங்க. அங்கேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் உங்களுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் பெருசாக ஒரு புன்னகையோ ஒரு சிரிப்போ இல்லாதவர்களாக இருக்காங்கல்ல பெரும்பாலும். ஏன் புன்னகை சிரிப்பு இல்லை? அந்த வாழ்க்கைக்குள்ளே, அந்த புன்னகைக்குள்ளே போயிட்டு நான் திரும்பி அந்த புன்னகைக்குள்ளே போனேன் அப்படின்னா என்னோடய இலக்கு நோக்கி திருப்பி வர முடியாத பயம் எனக்கு இருக்குது.
என்னென்னா நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதோட ஆத்தென்டிக்காக அதுக்குள்ளே ஃபுல்லாக காமிக்கணும். சும்மா சிரிக்கமேனு சிரிக்க முடியாது இந்தியாவில். இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவோட உச்சம், எங்கள் அம்மா அப்பா சிரிச்சுக்காங்கன்னு கேட்டால் சிரிச்சுக்காங்க, நான் சிரிச்சுக்காங்கன்னு கேட்டால் சிரிச்சிருக்கேன், நான் ஜாலியாக தான் அதுங்க. ஆனால் உச்சம் எது அதிகம்னு பார்த்தா அது இல்லை. ரெப்ரஸன்டேட்டிவாக என்னோடய ரெப்ரஸன்டேட்டிவாக எதை எடுத்துக்கிட்டோம்னா என்னோட துயரத்தை தான் எடுத்துக்கிறேன். அதுக்காக மாரிசெல்வராஜ் சிரிக்கவே இல்லையா, மாரிசெல்வராஜ் ஜாலியாகவே இல்லைன்னு கேட்டால் எல்லாமே எப்படி இருப்பான், இருந்திருப்பான். ஆனால் அது நிலையானதாக இல்லை. அதை யார் பிடுங்கினதுன்னு தான் கேள்வி. அது எப்படி இல்லாமல் போச்சுங்கிறது தான் படம். அது ஏன் மாரிசெல்வராஜ் படத்தில் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் படமே. அப்போ நீங்கள் திருப்பி நீ அது உங்கள் படத்தில் இல்லாமல் போச்சுன்னு கேட்கும்போது அது இல்லாமல் ஏன் போச்சுங்கிறத நான் கதையவே எடுக்கிறேன். எனக்கு ஏன் இது இல்லை அப்படிங்கிறத கதையை எடுக்கிறேன். இல்லை, அதை பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியாது. இவன் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அவன் எதுக்கு எப்படி அவனால் ஒன்று ரசிக்க முடியும், சிரிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ இன்னமும் இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால தான் இந்த படங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது இதெல்லாம் நிஜமான கதைகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பீரியடில் இதை செட் பண்ண வேண்டிய அவசியம் அங்கேருந்து உருவாகுதா? ஒரு இப்போ டிடி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து தூர்தர்ஷனோட ஒரு அனிமேஷன்லேருந்து அந்த படமே துவங்குதில்ல, உடனே ஒரு பார்வை எப்படி ஆக இருக்குது அப்படின்னா, எந்த காலத்து பிரச்சனை ஒன்று பேசப்படுது இங்கே, ஏன் இன்றைக்கி ஒருவேளை இதெல்லாம் இல்லையோ, அதனால தான் பின்னாடி திரும்பி இந்த கதைகள் எடுக்க வேண்டியிருக்கோ அப்படின்றது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது பற்றியான எந்த ஒரு அந்த பிரச்சனைகள் பற்றியான, இல்லை அந்த சம்பவங்கள் பற்றியான, இல்லை அந்த கான்ஃப்ளிக்ட் பற்றியான எந்த ஒரு பாரத்தையும் சுமக்காதவர்களோட வாதம். ஓகேவா? இன்றைக்கி சுமக்கிற அத்தனை பாரமும் அன்னைக்கு ஏற்றப்பட்டது தான். இன்றைக்கி அத்தனை பகையும் அன்றைக்கி தொடங்கினது. அப்போ நீங்கள் வேறு போய் வெட்டாமல் வேறு நடக்கிற சம்பவங்களை சொல்லாமல் இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நினச்சிட்டு இருக்காங்க அன்றைக்கி நடந்தது நீங்கள் ஏன் சொல்கிறேன், அன்றைக்கி நடந்ததை சொன்னா தான் இன்றைக்கி ஒரு மாற்றம் நடக்குன்னு நான் நம்புவேன். நீ என்னை வந்து நான் இப்போ மாரிசெல்வராஜுக்கு அப்படிங்கிறத நீ டைரக்டானதுக்கப்புறம் நீ புரிஞ்சு என்கிட்ட பேச பழக ட்ரை பண்ணுறீங்க. டைரக்டானதுக்கப்புறம் தான் மாரிசெல்வராஜ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுவே போதும்னு சொல்கிறது எப்படி ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கி உன்ட்ட ஒரு கார் இருக்குது, இன்றைக்கி உன்ட்ட ஒரு வீடு இருக்குது, உன்ட்ட ஒரு பங்களா இருக்குது, இப்போ உன்னோட ஸ்டைல் மாறலாம்ல, உன்னோட வார்த்தை மாறிடுச்சு இல்லை, நீ நல்லா பேசி இதெல்லாம் இது வாதமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையை தொடுவதற்கு, இந்த வாழ்க்கையை அடைவதற்கு நான் பட்ட இன்னல்கள் இருக்குல்ல, நான் அடைஞ்ச வழிகள் இருக்குல்ல, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அறமாக்க முடியும்? அதை வந்து எதுக்கு இப்போனா உங்களுக்கு சொல்லுது. பாரத்தை சுமக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு எளிய மனுஷனோட சக மனுஷனோட பாரத்தை சுமப்பதற்கோ, அதை ஷேர் பண்ணுவதற்கோ, அதை தெரிந்து கொள்வதற்கோ, இல்லை அதை புரிந்து கொள்வதற்கோ பக்குவப்படாத அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாது அது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ண நினைக்கிற ஆட்களுக்கான படம் தான் நான் எடுக்கிற படங்கள். நீங்கள் அதை தெரிஞ்சிக்கவே நான் மாட்டேன், நான் ரொம்ப ஈஸியாக வாழ்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஜாதியை பற்றி தெரியாது, மதத்தை பற்றி தெரியாதுன்னா யூ லக்கி, ஓகே குட். பட் ஆனால் நினச்சிட்ருக்க அது எப்போ நீ முன்னாடி நிற்கும்னு உனக்கு தெரியாது. நீ காட்டுக்குள்ளே பயணப்படும் போது இல்லை பாதுகாப்பான பாதையில் பயணம் செஞ்சுங்கிறது உன்னோட இயற்கையாக உனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. ஆனால் அந்த காட்டில் நல்ல பாதையில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறது வந்து முடிவான வார்த்தை கிடையாது. ஏன்னா உன் பயணம் இன்னும் முடியல. அந்த பாதையில் எப்போ வேணாலும் நீ எதிர்கொள்ள முடியாத ஒரு மிருகம் வரும், அந்த மிருகம் தான் ஜாதி. அது எப்போ வேணும் உங்களுக்கு தெரியாது. நீ வந்தாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டால் உனக்கு அது பிரச்சனை இருக்குது. உனக்கு பிறப்பிலேயே நீ என்ன பண்ணுறன்னா ஒரு ப்ரௌடோட வாழ்ந்துகிட்டே இருக்க. நீ என்னையை விட அடி வாங்கியிருப்ப, நீ சொல்ல மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன்னா நான் மானுடத்தை நேசிக்கிறேன். நான் திருப்பி நீ ஏன் சொல்ல மாட்டேன்றேன்னா நீ உனக்கு வந்து அதை சொல்கிறதுக்கான பக்குவமோ சொல்கிறதுக்கான தைரியமோ உங்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா மாரிசெல்வராஜ் மட்டும் தான் வழி இருக்கான்னு கேட்டால் எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் பகிரங்கமாக சொல்கிற துணிச்சல் யாற்று இருக்குது. அப்படி சொல்வதன் மூலமாக நம்ம அம்பலப்பட்டுருமோ, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வறுமை, நம்மளோட இயலாமை அம்பலப்பட்டுருமோன்னு பயப்பட்டது. நீங்கள் பயப்பட்டீங்கன்னா நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த மாதிரி கதைகளை எல்லா சமூகங்களையும் எல்லா மக்கள்கிட்டையும் கொட்டி கிடக்கு. அந்த கதைகளை நாம் எடுப்பதற்கான துணிச்சலும் திராணியாகனா அதோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த மாதிரி நோக்கமுக்க மனுஷங்க அந்த கதைகளை உருவாக்குவாங்க. அந்த கதைகளை உருவாக்க நாம் இவ்வளோ ஆய்வுக்கட்டுகள் எதுக்காக எழுதப்படுது, எதுக்காக திருக்குறள் எழுதப்பட்டுச்சு, இவ்வளோ விஷயங்கள் எதுக்காக பாதுகாக்கப்படுது? பழைய விஷயங்கள் திருப்பி மனித சமூகத்தை நாம் வாழ்ந்து வந்த முறையை, வாழ்ந்துக்கிட்டு இருந்த முறையை, நாம் பயணப்பட்ட முறையை சொல்வதன் மூலமாக, காட்டுவதன் மூலமாக, சேமிப்பதன் மூலமாக, பத்திரப்படுத்துவதன் மூலமாக அதிலிருந்து ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டு நம்ம திருப்பி செழுமைப்படுத்திகிட்டே வரோம். எனக்கு கற்பிக்கப்பட்டது அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் நடந்து முடிஞ்ச சமூகம் தான் கற்பிக்கப்பட்டுச்சு. என்னோடய ஸ்கூல் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? வரலாறு பேர் என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? இது இப்படி நடந்துச்சு,
இப்படியாப்பட்ட மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம அடிமைப்பட்டிருந்தோம், இப்படியாப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம சுதந்திரத்தை வாங்கினோம், இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்தார், இப்படியாப்பட்ட ஒருத்தர் இருந்தார். நம்ம அப்போ கேட்கலையே, அன்றைக்கி நீங்கள் கேட்கலையே, ஏன் இது நடந்தால் முடிஞ்சு போச்சே, எனக்கு ஏன் கிளாஸ் எடுக்கணும்னு கேட்கலையே. எனக்கு இந்த சமூகம் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு பாடமே கற்பிச்சாங்க. நீ எப்படி ஒரு மாணவனாக பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்க, நீ ஏன் வந்திருக்க, இதெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நீ என்னத்தை அடைவ, இதெல்லாம் மொத்த இந்தியாவை நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல மொத்த இந்தியாவை தெரிந்து கொள்வதன் முன்பாக உன் தமிழ்நாட்டை தெரிஞ்சுக்கோ, உன்னோட ஊரை தெரிஞ்சுக்கோ. உனக்கு இப்படி ஏதோ வகையில் எனக்கு பாடம் கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கதைகளுக்குள்ளே என் கதை இல்லைன்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட அப்பட்டமான கதை இல்லையே, சொல்லப்படுற நெரேட்டிவ் வேறு ஒன்றா இருக்குது. அப்போ இதெல்லாம் உண்மையாக பட்சத்தில் இந்த உண்மை எப்போ சொல்வது? அப்போது இந்த உண்மை சொல்வதற்கு தான் நான் அவங்க ரெடி பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே எனக்கு சொல்ல கொடுத்து எனக்கு எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சோ, எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே பழைய கதைகள் தான். புதுசாக நம்ம யாரை போய் சந்தித்தோம், புதுசாக நமக்கு என்ன அனுபவம் இருக்குது நமக்கு லைஃப்பில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, புதுசாக நான் சந்தித்தது மனிதர்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு அவங்க கூட பெரிய இன்ட்ராக்டிவ் கிடையாது எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய சுமை இருக்கேன்ட்ட. இதை வச்சு தான் நான் மனிதர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதை வச்சு தான் அவங்க என்னை மதிப்பிட ஆரம்பித்தாங்க. ராம் சார் என்னோடய வாழ்க்கையை தெரிந்து கொண்டது மூலமாக தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இவரோட இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கை தமிழ் சமூகத்துக்கு தேவை, நீ டைரக்டர் ஆகணும், இந்த கதைகள்லாம் நீ சினிமாவாக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. பெரிய சுமையாக பார்த்தது தான் அந்த அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு. நான் எதெல்லாம் சுமையாக எதெல்லாம் அனுபவிப்பாக நினச்சனோ அதுதான் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொல்கிறதன் மூலமாக உனக்கு வலிமை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்மையை தாங்கிக் கொள்வதற்கு, அல்லது உண்மையை உண்மை என்ன சொல்கிறது, உண்மையை உரையாடலாக மாற்றுவதற்கு, அல்லது உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, அல்லது உண்மையை சுமப்பதற்கு, அல்லது உண்மையை தார்மீகமாக ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு அச்சமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா உண்மையை புதைக்க முடியாது. அதை புதைச்சிருங்கன்னு சொல்கிறது நியாயமற்றது. அது எனக்கு இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அது நாளைக்கு உனக்கும் உண்மையை வெளியே சொல்லணும்னு தோணும், அப்போ வலிக்கும் அந்த வலி. இன்றைக்கி நீ வேண்டாம் முடிஞ்சு போச்சு சொல்லாதுன்னு சொல்கிறீங்கல்ல, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மை வரும். அந்த உண்மையை சொல்வதன் மூலமாக உனக்கு பெரிய இது எப்படா சொல்லுவோம் நம்ம எனக்கு நடந்துச்சுன்னும் போது அதான் நடந்துச்சு விட்டுரு, இப்போ என்ன நடக்குதா அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எப்படி தவிப்பீங்க, நீங்கள் உங்களை அந்த உண்மையை அழுத்தும் போது, உங்களை அந்த வழியை அழுத்தும் போது நீங்கள் தவிப்பீங்க. இது எப்படியாவது சொல்லிடணும்னு ஆசைப்படுவீங்க. இதை சொல்லிட்டு செத்துடணும்னு நினைப்பீங்க. அப்படியாப்பட்ட உண்மைகள் தான் எங்கள் கதைகள். இதை சொல்லிட்டு செத்துடணும்னு நினைக்கிற கதைகள் தான். அப்படி ஒருத்தனோட மகன வாக்கு மூலமாக, ஒருத்தனோட வாழ்வியலோட அனுபவம், அவன் வாழ்வியலோட பெரிய விக்டிமாக எவிடன்ஸாக அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை இவ்வளோ உதாசீனப்படுத்தி அதை இப்போ எதுக்கு சொல்கிறதுக்குல இப்போ எதுக்குங்கிறது அவன் வாழ்வியல், அவன் முறை, அவன் சொல்கிறான், அவ்வளோதான். நீ கேள்வி கேட்காம போ, அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் அவனை சொல்லக்கூடாதுங்கிற சென்ஸு யாருக்கு ரொம்ப தெளிவான ஆழமான ஒரு பதிலாக நான் பார்க்குறேன். இப்போது இந்த பெரு வழிகளை பொறுத்து நீங்கள் இந்த கதைகள் பண்ணுறீங்கல்ல, அங்கேருந்து எடுத்து உங்கள் அனுபவங்கள்லேருந்து, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆறுதலாக மாறுதா? பர்சனலாக கேட்குறேன் நான். ஆமாம், அதெல்லாம் மாறுதான். என்ன நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறோம்ல, மனிதர்களுக்கு அதை பற்றியான நிறைய முகன்கள் இருந்துக்கும், தெரிந்து கொள்ள இல்லை, உலகத்துக்கு ஒரு பயன் கொடுக்குறீங்க. நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆறுதல் தான். என்ன ஆறுதல்னால், நம்ம யோசிக்காத மனிதர்கள் நம்ம கைப்பற்றும் போது, நமக்கு ஆறுதலாக பேசும்போது. இப்போ பைசன் கொடுத்த தாக்கம் ஜாஸ்தி எனக்கு. மற்ற படங்களை விட பைசன் எங்கெங்கேயோ எனக்கு ஃபோன் அடித்து அழுது பேசினவங்க நிறைய பேர். அது எல்லாருமே என்னைய விரோதியாக நினச்சவங்க, என்னோடய படங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சவங்க, என்னோடய படங்கள் அவசியம் மட்டும் நினச்சவங்க, நான் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவேன் சினிமாவை, இது என்னவா இந்த வெற்றி, மாரி செல்வராஜோட வெற்றி அவசியமானதா அவசியமற்றதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள் மாரி செல்வராஜோட நோக்கம் பிடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொன்றாவும் சொல்வதன் மூலமாக, அந்த கதைகளை சொல்வதன் மூலமாக நான் அது சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்மு, ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதுக்குள்ளே இருந்தாலும் நான் எனக்குன்னு ஒரு திருப்திகரமாக வேலை செய்கிறேன். அந்த வேலையை இன்றைக்கி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அது இந்த படம் வழியாக நடந்ததுக்கான காரணமாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு கதை, ஒரு நிகழ்வில் நான் என்ன உணர்றேனோ அதை பதிவு பண்ணுறேன். நான் பிளான் பண்ணி திட்டமிட்டு உங்களை குற்றச்சாட்டுக்காக பதிவு பண்ணல. என்கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குது, அந்த நிகழ்வில் ஒரு நெரேட்டிவ் இருக்குது, அந்த நெரேட்டிவ் இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் யார் உங்களை குற்றச்சாட்டுவதற்காகவே நான் ஒரு கதை பண்ணுறது கிடையாது. நான் ஒரு விக்டிமாக இருக்கேன், எஸ், உங்களுக்கு தெரியாது, நான் விக்டிமாக தான் இருக்கேன். ஒரு விக்டிம் சொல்கிறது எல்லாமே குற்றச்சாட்டு கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு எவிடன்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் பேசினாலே அவனை பேச விடாமல் தடுக்கிறது இருக்குல்ல, அவன் உங்கள்கிட்ட உரையாட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஒரு டிஃபென்சிவான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. என்னை குற்றம் சாட்டுறாம நினச்ச இடத்துக்கு போயிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஆர்ட் ஃபார்மில் குற்றம் சாட்டுறதுலே இருக்காது. அந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் விக்டிம் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் புரியும். மாரி செல்வராஜ் இல்லாமல் இந்த படங்கள் எடுக்கப்பட்டுருந்துச்சுன்னா, ஒருவேளை மாரி செல்வராஜ் இந்த சமூகத்தில் பிறக்காமல், மாரி செல்வராஜ்
ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு சமூகத்தில் பிறந்து அவனுக்கு இந்த மாதிரி பார்வைகள் வந்து இந்த கதைகள் அவனுக்கு கிடச்சி அவன் அந்த படங்கள் எடுத்திருந்தான்னா அப்படி பார்க்கப்பட்டிருக்காது. த க்ளீன் ஃபிலிம் மேக்கராக பார்க்கப்பட்டிருப்பார் மாரி செல்வராஜ். ஒரு ஊமை ஜனங்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டிருப்பார். ஊமை ஜனங்களுக்காக பேசக்கூடிய நபராக, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு வீரனா, ஒரு சமூக புரட்சியாளராக பார்க்கப்பட்டிருப்பார். ஆனால் அவன் விக்டிமாக இருக்கான். அதனால் அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அஜெண்டா மட்டும் இல்லாமல் விக்டிமாக இருக்கனால நேரடி குற்றச்சாட்டுக்கு நீங்கள் உள்ளாக வைங்க. இது எதுவுமே கதை இல்லை அப்படிங்கிறது சினிமாவை மட்டும் ஒன்றால் பார்க்க முடியல. இதை வேற உண்மைன்னு சொல்லிடுறானே அவன். என்ன சொல்ல வர? ஆமாம், நீங்கள் வந்து இனி சினிமாவாக பார்க்க விடுன்னு சொல்கிறான். இப்போ சினிமாவாக பார்க்க விடுன்னா நீ கொடுக்குற உண்மையோட தாக்கத்தை என்னையால் எல்லா இடத்துலையும் நான் இன்னி கேள்வி கேட்குற மாதிரியான படங்கள் நீ உருவாக்குற. ஒரு நண்பனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நண்பன் வந்து எப்போவுமே அவன் பேசுகிற விஷயத்தில் அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அதை உங்களை காயப்படுத்துது, உங்களை வந்து யோசிக்க வைக்குது. உங்களை ஏதோ நம்மளை சொல்கிறானோ அப்படிங்கிற ஒரு டவுட் போதுனா நீங்கள் பார்க்க போக மாட்டீங்கல்ல. அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்கள்ல, என்ன பெரியவனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்கள்ல. அப்போ அவனை பற்றி மதிப்பீடுகள் மாற ஆரம்பிக்கணும். ஆனால் அவன்கிட்ட எவ்வளோ கண்ணீர் இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எவ்வளோ நியாயமான தர்க்கமான காரணங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களால் தாங்கிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறானே அப்படி தோணும். ஆனால் அவன் உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக படைக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. வேறு யார்கிட்ட போய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதையே வேறு சொல்லுவேன் அப்படின்னா இது எங்கே போய் சொல்கிறது? அப்போ நான் போய் என் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளும் சேர்ந்து வாழ போகிறோம். நம்மளாம் சேர்ந்து வாழ போகிறோம். எனக்கு ஒன்று நடந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று நடந்துச்சு, அது எங்கள் அப்பா எனக்கு நடத்துனது. எனக்கு ஒன்று நடக்குது, நான் ஒன்று புரிதலுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னைக்கு மாதிரி இல்லையான்னு கேட்டால் ஆமாம், அதுக்கு இல்லைக்கு ஒரே எவிடன்ஸ் நான் தான். நான் வந்து இன்றைக்கி படம் பண்ணுறேன்ல, நான் அந்த உண்மையை பேசுகிறேன்ல. அன்னைக்கு மாதிரியே இன்றைக்கி இல்லையா அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு உதாரணம் நான் தான். ஆனால் அன்னைக்கு நடந்ததை அன்னைக்கு நடந்ததை சொல்ல அலோவ் பண்ணுற முறையில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த படத்தினுடைய ஒரு நீங்கள் இப்போ சொல்லும்போது இந்த படம் ஓரளவுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறவங்களுக்கும் இது போய் கொண்டு எதிர்ப்பு மனநிலை கிடையாது அவங்களுக்கு என்னென்னா ஒரு எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க செல்ல எனக்கு தெரிஞ்சு இது என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னா நான் எதிர்ப்பு அது என்ன பண்ணாலும் எதிர்க்கவங்க வேறு. அது மாரி செல்வராஜுங்க பேரே போதுமானது. ஆமாம், அதை விடுங்க. நான் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அதை எதிர்கொள்வதுக்கு அது படம் ஆரம்பிக்க முன்னாடி நான் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே நான் தாமரை படம் எழுதும் போதே நான் அதை ரெடி ஆகிட்டு தான் வந்திருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட கிடையாது. அவங்களுக்கு என் படமே தேவை கிடையாது, என் பேரே தேவை போதுமானது. அவ்வளோ குயிக்காக வலிக்குது அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு என் படமே தேவை கிடையாது, என் பேரே போதுமானது. நான் சொல்கிறது ஒரு திறந்த உரையாடலுக்கு தயக்கமான மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஒரு திறந்த உரையாடலை நிகழ்த்தும் போது நம்ம அதை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறனால அது வேண்டான்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த திறந்த உரையாடலுக்கு தயாராகாத மனிதர்களை நம்ம தப்பானவங்க சொல்லிட முடியாது. புரியுது. அவங்களுக்கு இன்னும் அவங்கள வசப்படுத்துவதற்காக நம்ம தேர்ந்த மொழியை எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் அவங்க வீக்காக தான் இருக்காங்க. இந்த உரையாடலை ஏற்றுக்கொள்வதற்கோ இந்த உரையாடலுக்குள்ளே புகுந்து அதை பற்றி யோசிப்பதற்கோ அவங்க பதட்டமாக இருக்காங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் இதோட எட்ஜி எங்கே வரைக்கும் போகும், யாரெல்லாம் கேள்வி கேட்கும், நம்மளோட பிடிமானம் அசைஞ்சுமா, நம்ம நம்பிட்டு இருக்க பிடிமானம் வாழ்வின் மீது நமக்கு இருக்க பிடிமானம் கேள்விக்குள்ளாக்கப்படுமா, நம்ம எதை ப்ரௌடாக நினச்சிட்டு இருக்கோமோ அந்த ப்ரௌட் மேலே ஒரு கேள்வி வருமா, இப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்குது. நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் தானே வாழ்கிறோம். நம்மளுக்கு லைஃப்பில் யாரையுமே ஜாதி பார்த்து ஒடுக்குனது இல்லையே. அப்படிங்கும்போது நம்ம அப்புறம் தப்பு தானே. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க யாரையாவது ஒருத்தர் ஜாதி பேர் சொல்லி நீ வெளியே போன்னு சொல்கிறதா ஜாதியை ஒடுக்குமென்னு வச்சுட்ருக்காங்க. அவங்க வாழ்வியல் முறையாகவே ஒன்று இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. பாவம், அது ஃபாலோ ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதனால் சில இன்னசென்ஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்போ வெறுமனே ஜாதி படம் அப்படிங்கிற கொண்டு போய் சுருக்குவதன் மூலமாக ஒரு லைஃப் சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இழக்கிறாங்க, ஒரு வாழ்வியல் அனுபவத்தை இழக்கிறாங்க. நான் ஜாதி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காகவே என்னுடைய எல்லா படங்களையும் ஜாதியை மட்டுமே டூலாக வச்சு பயன்படுத்தி அதை பற்றியான டிஸ்கஷனுக்கு கொண்டு போகும்போது அவங்க ஒரு பெரிய வாழ்வியல் அனுபவத்தை இழக்கிறாங்க. அதுக்குள்ளே பெண்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்காங்க, அம்மாக்கள் இருக்காங்க. அதே அப்பாக்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு பெரிய இயற்கை இருக்கு. அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க. அந்த கதையை உங்கள் வீட்டுக்கும் பொருந்தும். உங்களுக்கு மேலேயும் சில ஆட்கள் இருக்காங்க. எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கான்னு நான் காட்டுறேன், உனக்கு மேலேயும் ஒரு ஆள் இருக்கான்.
உனக்கு மேலேயும் உன் கூட உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பயம் இருக்குது உன்னை பற்றி, உங்கள் அம்மாவுக்கும் உன்னை பற்றி ஒரு பயம் இருக்குது, உன் காதலிக்கும் உன்னை பற்றி ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போ என் கதையும் உன் கதையும் வேறு வேறு கிடையாது. புரியுது உங்களுக்கு? அந்த அடுக்கை நீ மறந்துட்டு திருப்பி நான் உனக்கு எதிராக படம் பண்ணுற மாதிரியே நினைக்கிறது இருக்குல்ல, அந்த அந்த மனநிலையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப போராடுறோம். இந்த கதைக்குள்ளே எல்லாமே இருக்குது ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே, ஓகேவா? ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மனநிலை இருந்தால் உனக்கு எதிரான படம் புரியுது. அதை அக்செப்ட் பண்ணுறதும் அல்லது நீ அதுக்காக அதை நியாயப்படுத்துறதும் உன்னோட கடமையாக இருக்கலாம். அது எனக்கு அது எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த அனுபவத்தை மிஸ் பண்ணாதுன்னு சொல்கிறேன். நானும் எல்லாத்தையும் பார்க்குறேன், நான் எல்லா தலைவர்களோட ஸ்பீச்சையும் பார்க்குறேன், எல்லா நான் என்னை தயார்படுத்திக்கிட்டது எப்படி, எல்லா மார்க் செல்வராஜ் வாழ்க்கையை மட்டுமே நான் படம் பிடிக்கும். நான் ரசிகன் லிட்டரேச்சர் வாசிச்சிருக்கேன், நான் எல்லா முக்கியமான நான் ரைட்டர்ஸ் தான் போய் தேடி, அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, எல்லாத்தையும் தேடி வாசிக்கிறேன். எதுக்கு வாசிக்கிறேன்? எனக்கு வாழ்வியல் அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான், என் அனுபவத்தை மதிப்பிடுவதற்காக. என்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே நான் பார்க்க முடியாது, எனக்கு பறந்துபட்ட ஒரு பார்வை வேணும். அப்படி எல்லா வாழ்க்கை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட உரையாடி நிறைய வாசித்து அதுக்கப்புறம் கிடைக்கப்பட்ட ஒரு அறிவை வச்சு என் வாழ்க்கையை நான் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் தெரியும் பொழுது உங்களுடைய கதையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு அது பயங்கரமாக உதவுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற கதையை நீ பாரு, உன்னோட இந்த கதைக்குள்ளே கிடைக்கிற ஏதோ ஒரு அனுபவத்தை எடுத்துக்கோ. அது உன் கதையை உனக்கு சொல்கிறதுக்கு பிரயோஜனப்படலாம்ல. உங்கள் அப்பா எடுத்துக்கோ, உங்கள் அம்மாவை எடுத்துக்கோ, இன்னும் பைசெல்லாம் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவை எடுத்துக்கோ. உங்கள் அப்பா இதே மாதிரி பண்ணியிருப்பார்ல, உன்னை விட்டு மாட்டார்ல. அப்போ எதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்காக உனக்கு ஒவ்வாத விஷயம் நான் நினைக்கிறல, ஜாதி விஷயம் வந்து என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது நினைக்கிறல, அதனால் அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுதான் உண்மை சந்தேகமாக அதிகமாக்குது. இப்போ மார்க் செல்வராஜ் ஜாதியை பற்றி பேசுகிறப்ப அதனால் அந்த படம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த ஜாதி விஷயம்னாலே பிடிக்காதுப்பா, ஜாதி விஷயம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஜாதியை பற்றி பேசினாலே அலர்ஜி, அது பிடிக்காது, அதனால் நான் மார்க் செல்வராஜ் படத்தை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க சிலவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உனக்கு ஜாதி பிடிக்காதுன்னா முதல்ல நீ என்ன பண்ணணும்னா, அதை மார்க் செல்வராஜ் தூண்டி விட்றாரா இல்லை மார்க் செல்வராஜ் அதை பற்றி என்ன நைட்டிவ் செட் பண்ணுறான்னு நீ பார்க்கணும். அதான் உனக்கு அரசியல் கடமை, உன்னோட சமூக கடமை. உன்னோட சமூக கடமை என்ன, உனக்கு ஜாதி பிடிக்காது அப்படின்னா நீ நிரூபிக்கணும். அதை போய் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, இந்த ஆள் சரியாக சொல்கிறான் தப்பாக சொல்கிறான், தப்பாக சொன்னால் நீ எழுது, நீ ஃபைட் பண்ணு, சரியாக சொன்னால் அங்கீகரி. நீ எதை பார்த்து பயப்படுறியோ, எது இந்த சமூகத்துக்கு அவசியம் மட்டும் நினைக்கிறியோ அது பற்றியான உரையாடல் வரும்போது கலந்துக்க ட்ரை பண்ணு. இல்லை எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது அப்படின்னு ஒதுங்கிறது கிடையாது. உடன்பாடு, வாழ்வியல் உடன்பாடு. நமக்கு நிறைய பேர் சேர்ந்து வாழ வந்துருக்கோம். நம்மளோட தேவையின் பொருட்டு என்னென்னா, நமக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, நமக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த சமூக உரையாடல்கள் நம்ம கலந்துக்க வேண்டியது நம்மளோட சமூக கடமை, ஒரு மானுட கடமை. அது இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற அத்தனையுமே அப்படியாப்பட்ட நிறைய மனிதர்களோட உரையாடல்களால் நிகழ்ந்த அதிசயங்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த அனுபவிச்சுட்டே எனக்கு அவனோட கதை எனக்கு தேவை கிடையாது, இவனோட கதை எனக்கு தேவை கிடையாதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உனக்கு இவ்வளோ விஷயம் கிடச்சிருக்காது. எல்லாருக்குமாக யோசிக்கப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனையுமே. இது எல்லாருக்குமாக யோசிப்பதற்காக அந்த மனிதர்கள் செலவிட்ட நேரங்கள், நேரங்கள், விரயங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போ நீ இன்னொருத்தருக்காக யோசிக்க கூட மாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை ஏற்றுக்க முடியாது. அவன் கதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இன்னொருத்தரோட கதை எனக்கு எதுக்கு? அவன் இன்னொருத்தன் கிடையாது. உன் நிலத்தில் நீ சுவாசிக்கிற அதே காற்றை சுவாசித்து, நீ பயணப்படுற அதே பாதையில் பயணித்து, நீ அடைந்த அத்தனை இலக்கில் அடைந்து, நீ என்னென்ன விஷுவல்ஸ்லாம் பார்த்தியோ அதே விஷுவல்ஸ் பார்த்த, நீ நனைஞ்ச மலைகளில் நனைஞ்ச, உன்னோடு உனக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உயிர் எந்த மனுஷனுமே இல்லைன்னு என்னத்துக்கு ஆகுவேன்? ஒரு நாள் நீ நினைக்கிற மாதிரி இந்த சமூகம், நீ ப்ரௌடாகவே இருக்க, உன் பக்கத்தில் அந்த ஊரில் யாருமே இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த ஊரில் வாழ்வியா? நீ எல்லாரும் அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, நீ மட்டும் தான் ஒரு வீடு, ஒரு பெரிய பங்களா, இப்படி பெரிய ஆள், நீ கிளம்பி வேற எங்கேயோ போயிடுவல்ல. அப்போ சக மானுடன் இல்லாமல் உன்னால் பயணிக்கவே முடியாது. இப்போ சக மானுடனை பற்றி கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? அந்த அறிவு சென்ஸ் இருந்தாலே போதுமானது நினைக்கிறேன். ஐ திங்க். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நிறைய கிராஃப்ட் சார்ந்த பாராட்டுகளும் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இல்லை? உங்களுக்கும் அது வந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம், ரொம்ப. இந்த படத்தில் கொஞ்சம் அதிகம். எங்கள் டைரக்டர்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு, உங்களோட பெஸ்ட்டு, இன்னைக்கு கிராஃப்டில் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி எங்கள் ஆம்சா தான் ஆரம்பித்தாங்க முதல்ல. ஒருவேளை அவர் என் மேலே அன்பு பிரியத்தில் ஒரு என்ன உழைப்பில் அப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டேன் முதல்ல நான். பட் அது அடுத்தடுத்து வந்த கால்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே இது எப்படி கையாண்டீங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இவ்வளோ விஷுவல்ஸ், பார்த்த விஷுவல்ஸ்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ண முடியுது. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ஒரு ஃப்ரேம் கூட அந்த படத்தை தூக்க முடியாது, அவசியமற்ற ஒரு ஃப்ரேம் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, படம் 320 இருந்துச்சு படம். அப்போ நம்ம அவசியமற்றது நம்ம நினச்சி தூக்கிக்கோமே, இவ்வளோ தூக்கிக்கோமே அப்படின்னு நினைப்பேன் நான்.
அது நம்ம காட்டுற முறையிலையும் காட்டுற நேர்மையிலையும் அவங்களுக்கு புலப்படுற இது. ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், என்னோடய ப்ரொடியூசர் ஒருத்தர் சொன்னார், படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது, உங்கள் ஷார்ட்டில் படம் பார்த்தா உங்கள் ஷார்ட் லென்த்து, சில ஷார்ட்டில் உங்கள் ஷார்ட் லென்த்தாக இருக்குது, ஆனால் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு டிரெக்டரோட, ஒரு ரைட்டரோட, ஒரு கிரியேட்டரோட ஷார்ட் டிவிஷனுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறதுக்குல அது நடந்துச்சுன்னா போதும் டேரக்டருக்கு. அது லேகாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இந்த இது இந்த இதை பார்ப்பதன் மூலமாக நமக்கு ஒரு அற்புதத்தை வந்து இந்த இயக்குனர் நிகழ்த்துவார் நம்புறதுக்குல. 4 ஷாட்டு 4 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன், அது எனக்கு எதுவுமே கடத்தலை, மெதுவாக தான் போகுது விஷயம், கண்டிப்பாக இதில் ஏதாவது நடக்கும்னு ஒரு அந்த இந்த காட்சிகளை பார்ப்பதன் வழியாக நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைரக்டரை தோன்ற வைக்கிறதுக்கு இல்லை. எனக்கு வந்து ஸ்ட்ரக்சரலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடமும் அடுத்த இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குது அண்ட் ரொம்ப ஆப்வியஸான வழிகளில் இல்லை. கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல இவன் கபடி விளையாடுறான்னா அந்த இடத்துல ட்ராமா இருந்தாலும் கூட அதை மட்டும் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே ஒன்று நடக்குது, காதலி அங்கேருந்து பார்க்குறா, காதலிக்கு அவளுடைய அப்பா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிற பசுபதி அவங்களுடைய கேரக்டர், அவர் நிஜமாவே அதை கவனிக்கிறாரா, அவர் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே பட்டுச்சு இந்த நரேட்டிவ். இது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஈவெண்ட் டு ஈவெண்ட் நகரக்கூடிய ஒரு நரேட்டிவ். ஆனால் இது லைஃபோட விஷுவல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக மட்டுமே நான் இருப்பேன், இந்த லைஃப் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் நடந்துக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதான் நான் யோசிச்சேன், ஏன்னா கதைக்குள்ளே என்ன இருக்கோ, என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை பற்றியான விஷுவல்ஸ் தான் இருக்கும் எனக்கு. இந்த விஷயம் நடக்கும்போது நான் எழுதும் போதே எனக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் டோட்டலி எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த இது கபடி மட்டுமே, கபடி நடக்கும்போது அடுத்த தெரு எப்படி, அங்கே ஒரு தெருவில் என்ன நடக்கும், இங்கே ஒன்று இங்கே நடக்கும், இங்கே இது எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. நாம் ஒன்றை நிகழ்த்தி கொண்டு இருக்கும்போது நம்மை சார்ந்த சிலர் என்ன நிகழ்த்தி கொண்டு இருப்பார்கள் ஒன்று இருக்குல்ல. நான் இங்கே இப்போ உங்கள்கிட்ட நான் என்ட்ரி கொடுத்துட்ருக்கேன், இப்போ என் பையன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு ஒரு கேள்வி எனக்கு வருது இல்லை. இப்போ இந்த நேரத்துக்கு அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த விஷயம் எனக்கு தோணுது இல்லை, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது இல்லை. இந்த தோன்றது தான், அதுதான் ஆட் பண்ண காட்டுறது. தோணுனா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது கதை நகர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுது, தேவையில்லை அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்க. இல்லை இப்போ பிரச்சனையே இது ஒன்று தான் சினிமாவில் நமக்கு சந்திக்குது, கதையை நகர்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது ஒரு கிரியேட்டருக்கு பெரிய சவால். கதையை ஏன் நகர்த்தணும், நான் புரியவே இல்லை. கதை நகர மாட்டேன்னு எழுதுவாங்க, கதை நகர்த்த மாட்டேங்க. அது சிக்கல் என்ன பிரச்சனைனா, 2 ஆப்ஷன் தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு கிரியேட்டர் வளராமல் என்னன்னா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்போது நிறைய ரைட்டர்ஸ் மூவ் ஆன் பண்ண முடியாமல் போய்ட்றாங்க. அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியாமல், அவங்களோட ஃபிலிம் லாங்குவேஜ் கண்டுபிடிக்க முடியாமல் போய்ட்றாங்க. இப்போது யானையை பற்றி கதை எழுதுனா யானை மெதுவாக தான் நகரும், ஒரு குதிரையை பற்றி கதை எழுதுனா குதிரை வேகமாக ஓடும். அந்த சென்ஸாக நமக்கு வேணும்ல. இப்போ குதிரையை பற்றி நான் கதை எடுக்கும்போது போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியாது நம்மளால். அது பாட்டில் ஓடிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குதிரை ஓடத்தான் செய்யும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பட் யானை பற்றி அது மெதுவாக போகுதுங்க அப்படின்னு தெரிவிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த யானைக்கு ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க, அது மெதுவாக போகுதுன்னா யானை மெதுவாக நகரும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ரசிக்காமல் அந்த இடம் அது அப்படி தான் யானையை காட்டும் போதே எனக்கு தெரியும், அது யானையை ஓடுற மாதிரி காட்டினா தான் விளையாட, அப்போ எதுவும் கிடையாது. அப்போ கதை இப்போ என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நான் அடுத்தடுத்து நகர்வதற்கு முதல்ல ஒரு படைப்பாளி நகரணும். நீங்கள் கதை நகரலன்னு சொல்லி நிறைய படைப்பாளிகள் நகர விடாமல் பண்ணி கதை சினிமா எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க சினிமா, ஆனால் அவங்க நகர முடியாமல் நின்றுதாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மோமெண்ட் நீங்கள் காட்டும்பொழுது இங்கே 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய 4 பேருடைய மனநிலை எனக்கு தேவை இல்லை. எனக்கு ஒரு ஷார்ட் நான் கம்போஸ் பண்ணும்போது அந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கு இன்னும் என்னோட இத்தனை வருஷம் உழைப்பில் அந்த ஷார்ட் எனக்கு பயங்கரமாக பாதிச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஷார்ட் நம்ம மக்கள் காட்டுவோமேனு தோன்ற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப லைஃப் ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை லேகன்னு சொல்லும்போது பயம் வலிச்சிடும். என்னோட பெரிய ஆறுதலாக இருக்கும் அந்த ஷார்ட்டு. அந்த ஷார்ட்டோட வேல்யூஸ் வந்து அந்த கதைக்கு பயன்படுதா, அந்த கதையை நகர்த்துதா, இதெல்லாம் தெரியாது எனக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி எதை சொல்லி நிறைய ஷார்ட் இருக்குது இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஷார்ட் நான் எடுத்துப்பேன். அப்படி அது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்னும்னா 320 வெளியே எடுக்கப்பட்ட ஷார்ட், அப்படி எடுக்கப்பட்ட ஷார்ட் தான் நிறைய வெளியே எடுத்துருக்கேன். என்ன கண்டிப்பாக இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி உங்களையும் அது ஒரு விதத்தில் ஒரு ஆமாம் நீ என்ன பண்ண முடியும். ஆமாம் பாதிப்பு அது வந்து ஆசைப்பட்டு எடுத்துக்க வேண்டியதான். நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த ஷார்ட்லாம் தூக்கி போட்டு பாட்டில் லிரிக்கல் வீடியோவில் வச்சு என் மனசை தேத்திக்குவேன். அது யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன்னு ஷார்ட் கேட்க மாட்டாங்க. பார்த்தா சீனிகள் படம் அப்பா நடந்து போயிட்டே இருப்பார்ல, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச ஷார்ட்டு. நான் எங்கள் அப்பாவோட வாக் நான் வந்து ரொம்ப காணல் நீர் மாதிரி எங்கள் அப்பா நடந்து போகலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில்.
அப்போது ஒரு தகப்பன் காணல் நீர் மாதிரிக்கு என்ன முடிவே இல்லாமல் பதிலே இல்லாமல் ஒரு அப்பா நடந்து போகிற ஷார்ட்டை ஒரு கிரியேட்டர் யோசிக்கிறாங்க போது இது கதை இது கதை அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, இதை ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்குல அது தெரியல எனக்கு. பட் இதை மீறி தான் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. ஓலா அந்த காம்ப்ரமைஸும் பண்ண ரெடி தான். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ணி இவன் நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, உனக்கு நீ தலையை குனிஞ்சாலும் பரவாயில்ல, போர்டிங்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு, நான் குறைந்தபட்சம் என்னோடய வேலைக்குள்ளே நான் ரசனை என் வேலைக்குள்ளே ஒரு நிம்மதி இழைப்பாகுவதற்கு எனக்கு சில ஷார்ட்ஸ் தேவைப்படும். இல்லை, எனக்கு அது கண்டிப்பாக பெரிய ஒரு வேல்யூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மனிதர்கள் அவங்களுடைய மனசை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பயங்கரமாக அது உதவுது. அவன் சும்மா அவன் தலை வந்து ரோட்டில் பட்டுச்சு, அவன் 4 பேரை முட்டினா அடித்தான் அப்படின்றது ஒரு ஐடியாவாக இருந்தாலும், நீங்கள் அதுக்குள்ளே ஒரு ஆடை திடீர்னு எனக்கு கொண்டு வந்து காட்டும்போது எனக்கு அந்த விஷுவல் ஏதோ ஒன்று உள்ளே சேர்க்குதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆட்டை திருப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்னா, இப்போது ஒரு அப்பாவும் எங்கள் அப்பா அம்மாலாம் அடிக்கடி கதை சொல்லுவாங்க. அந்த கதைக்குள்ளே வந்து நிறைய மெட்டபர்ஸ் தான் இருக்கும். இப்படி ஒன்று வந்துச்சும்பாங்க. அது கனவாக சொல்லுவாங்க. நிஜமாக பார்த்தா அது எல்லாமே அவங்களோட பெயினோட வெளிப்பாடு. எங்கள் அம்மா சொல்லி ஞாபகம் இருக்குது. ஒரு பன்னி, ஒரு பெரிய பெரிய பன்னி வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட பன்னி வந்து நம்ம வீட்டுக்கு கதவை டம்முன்னு ஜெலிது முட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கோவிலுக்கு நேர்ந்து விட்ட பன்னி வந்து காணாமல் போயிடுச்சு எங்கள் வீட்டில். அப்போது அது வந்து முட்டுச்சு, எங்கள் அம்மா கதை சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க பயம் தானே. இப்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அதை நேர்த்தி கடனை செய்யலையே அப்படிங்கப்படி. இப்போ இந்த ஆடு சீன் வந்து என் லைஃப்பில் நடந்தது தான். பஸ்ஸில் போகும்போது நாங்கள் நைட் பஸ்ஸில் தான் கொண்டு போவோம், அது பழி கொடுக்கறதுக்காக. அப்படி ஒரு நாள் பஸ்ஸில் வந்து சண்டை தான் அதோட பீக் கொண்டு போனது நான். அப்படியே ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஆடு ஒருத்தர் மேலே ஒன்று கடிச்சு அது ஒரு சண்டையாக மாறி, அப்போது எங்கள் அப்பாவுக்கு எப்போல்லாம் அது கடன் வாங்கியாவது ஆட்டை ஒரு வேன் பிடிச்சி கொண்டு போக ஆரம்பித்தார் பாருங்க. அது ஒரு பெரிய சுமையாக மாறிச்சு. அதுவும் பஸ்ஸில் கொண்டே போக மாட்டோம் நாங்கள். அதே மாதிரி பழி கொடுக்கும்போது அவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. தலை தொங்கிடுச்சுனாலும் ஒரே வெட்டில் விழலை அப்படின்னாலும் இது பயங்கரமான வாழ்க்கை முறை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ விஷயம் வாசித்து இது இங்கே ஒரு பாயிண்டில் உங்கள் அப்பா அம்மா எல்லாமே அபத்தமாக தெரிவாங்க உங்களுக்கு. ஒரு பாயிண்டில் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக தெரிவாங்க. ஒரு பாயிண்ட் அவங்க இன்னசென்ட், இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு ஆடு வெட்டப்படும் போது எங்கள் அம்மா கண்ணீர் விழுக ஒழுங்காக விட்டுப்பட்டுருமே அழுற அம்மா அப்பா என்ன நினைப்பீங்க? நம்ம ஆனால் அதுவே கட் பண்ணி வேறு விஷுவல் காமிச்சோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல நகர்ந்து இப்போது ரயில்வே ட்ராக்கில் ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னா ட்ரெயின் வருது அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா பதறி போய் ஓடுவாங்க. அதனுடைய வருத்தமே வேறையாக இருக்குது. பதறி ஓடுவாங்க, ஏதாவது அடிபட்டுருமோன்னு பதறிட்டு ஓடுவாங்க. அப்போ அங்கேயும் ஒரு அம்மா அப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே போய் கடவுள் முன்னாடி நிப்பாட்டிக்கிற ஆடு ஒரே வெட்டில் துண்டா விழணும்னு நினச்சி அப்படியே கையை கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸ் கபடி மாதிரி அப்படியே நிற்பாங்க. அது வெட்டு விழுந்து துண்டை விழுந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஒரே வெட்டில் துண்டை விழுந்த உடனே அவன் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதை பார்த்துட்டு எனக்கு இதை நான் ஆர்டர் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணி இதுக்குள்ளேருந்து அவங்க இதன் வழி இந்த ரத்தத்தின் வழியாக அவங்க அகத்துக்குள்ளே போய் இந்த நிமிஷத்தில் இந்த பாயிண்டில் என்ன நினச்சி இவங்க வருத்தப்பட்டாங்க, என்ன நினச்சி இதுக்காக இப்படி உயிர் போவதுக்காக இவங்க வந்து ஆராதிச்சாங்க, பக்தியாக வேண்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மூர்க்கமானவங்களாக தெரிவாங்க, ரொம்ப அபத்தமானவங்களாக தெரிவாங்க. அப்போ எல்லா கேரக்டர்ஸ் இப்படி எவ்ரி கேரக்டர்ஸ்லையுமே அவங்க பண்ணுற செயல் மூலமாக நமக்கு ஒன்று தெரிவாங்க, புற செயல் மூலமாக ஒன்று தெரிவாங்க. அந்த புற செயலை நிகழ்த்துவதற்கு எந்த பாயிண்ட்டுக்கு இவங்க போனாங்க அப்படிங்கிறத அகத்துக்குள்ளே போய் பார்த்தா அவங்க வேறு ஒன்றா தெரிவாங்க. நான் அப்படி தான் பைசனில் நிறைய கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணேன். இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவங்களுக்குள்ள என்ன நடந்துக்கணும்னு இருக்குல்ல, அந்த பாயிண்டில் போனது தான் அது வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும், புரிஞ்சுக்க. அவங்க நம்ம வந்து நமக்கு சொல்லி புரியாது, அது வாழ்க்கையின் மூலமாக நம்ம வந்து ரொம்ப சுலபமாக ஜட்ஜ் பண்ணால் உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒருத்தரை காட்டி இவங்க இப்படிப்பட்டவன்னு காட்டுறது ரொம்ப ஈஸி, ஒருத்தரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு இப்போது நான் ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான், டக்குன்னு கல் எடுத்து பையன் கெட்டவன், இந்த பையன் மூக்கமான காட்டுறது, டக்குன்னு அவன் கல் எடுத்து ஒரு நாயை எரிஞ்சான், டம்முன்னு எரிஞ்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் என்னடா லூஸ் அப்படின்னு போய்டுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு அவனுக்கு. அவன் ஏன் அந்த ரோட்டுக்கு வந்தான், அவன் எந்த எட்ஜிலேருந்து அந்த ரோட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். இப்போ ஒரு நாயை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன தோணுச்சு, ஏன் இந்த நாயை அவனை தொந்தரவு பண்ணுச்சு, அவன் புத்திக்குள்ளேருந்து நாய் என்னவா கேட்டுச்சு, ஏன் அந்த நிமிஷம் அவனுக்கு கல் எடுத்து அந்த நாயை எரிஞ்சணும்னு தோணுச்சு. இதை தெரிஞ்சிக்காமல் நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணிட்டுட்டோம்ல, இந்த பாயிண்ட் ரொம்ப ஆபத்தானது.
இப்போ இப்போ இது நாய் இன்னசென்ட்டான்னு நமக்கு வந்து நாய் இன்னசென்ட்டு, ஆமாம், நாய் பக்கம் நின்று அந்த ஒரு இடத்துல முடிச்சிடுறோம். இப்போ இவன் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சோம்னா இவன் இன்னொருத்தர் இன்னசென்ட்டாக இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல அவமானப்பட்டு மிதிப்பட்டு அடிப்பட்டு அங்கே வந்திருப்பான். அந்த நாயோட குறைப்பு சத்தம்னா அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கும். அந்த பாயிண்டில் அவன் செஞ்சுருப்பான், வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் ஒரு ஹியூமனாக ஒருத்தர் வந்து நம்ம அவ்வளோ மூக்கமெல்லாம் உயிரை ஹேண்டில் பண்ணிட மாட்டாங்க. குடும்பம் நம்ம நிறைய வீடியோ பார்க்கோம் இல்லைங்களா, இவ்வளோ மோசமாக. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சென்ஸ் இருக்குது, இது ஏதோ ஒரு அவங்க காரணமே இல்லாத அர்த்தமே இல்லாத ஒரு வன்முறையாக அது இருக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். கூலிப்படைகள் கொலைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் வேகமாக பார்க்கணும். அதுக்கு பின்னாடியே ஒரு கதை இருக்குது. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், அவன் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான், அவன் காசு பார்ப்பான், அவனு வாழ்க்கையை பணையம் வைக்கிறான். இவன் நம்மளை போட்டுருவான்னு தெரியும். அது ஒரு பெரிய ட்ராவல் தானே. நீ ஒரு உயிர் எடுக்கிறன்னா உன்னோட உயிர் மதிப்பற்றதாக இதில் உன்னோட உயிரும் என்றைக்கு தான் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுலேயே இன்றைக்கி தான் அதிகம் ஒரு இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனநிலை நீங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? இன்றைக்கின்னா ஆமாம், ப்ரெசென்ட்டாக இந்த வேர்ஷன் ஆஃப். ஆமாம், அது என்னென்னா இல்லை நான் லிட்ரேச்சர் வாசிக்க காலத்தே புரிய ஆரம்பிச்சு அந்த டைமில். ரைட். லிட்ரேச்சர் வாசிக்க எனக்கு வந்து மனிதர்கள் வந்து நம்ம மனிதர்களையும் நமக்கு நடந்த நிகழ்வுகள் அநீதிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து புறவழி காரணங்களும் ஒன்று இருக்குது. பட் அகம் சார்ந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள நிறைய மனிதர்கள் மீது நம்பிக்கை வருது. அவங்க மீது சின்ன ஒரு இப்போ நான் மட்டுமே இன்னசென்ட் நினச்சிட்டு இருந்தேன். என் மீது நிகழ்த்தப்பட்டவர்கள் முதல் படி இல்லை, ஆமாம், நான் மட்டுமே இன்னசென்ட் நினச்சிட்டு இருந்தேன், நான் மட்டுமே விக்டிம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு என் மீது நிகழ்த்தக்கூடிய ஆட்களுக்கு அவங்க இன்னசென்ட்னு அவங்களுக்கு தெரியல. நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க மீது ஒருத்தர் இருக்கான். இந்த அடுக்குகள்லாம் புரிய ஆரம்பிக்குது. அதனால என்னோடய மொழி மாறுது, என்னோடய சினிமா மாறுது. நீங்கள் பேசக்கூடிய பல சோகங்களில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சோகமாக தெரியுது, இயற்கை அவ்வளோ அழகானதாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய படங்களில் நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணுறீங்க, அதெல்லாம் இது இவ்வளோ அழகான ஒரு இடத்துல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையே உருவாக்குற ஒரு சூழலாக இல்லையே இந்த இடம். ஒருத்தன் அப்படி சாஞ்சு அப்படி உட்கார முடியலையே. ஆக்சுவலாக உட்காந்தா அவனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நிம்மதி இதிலேருந்து கிடைக்கக்கூடும். ஒருவேளை இந்த இடம் இல்லை, நான் இப்போ என்னோட யோசிப்பாங்க, பைசன் ஹிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, என்னோடய டீம் ஹாப்பியாக இருக்காங்க. நான் துருவ்கிட்ட, நிவாஸ்கிட்ட, என்னோடய ஆர்டிஸ்ட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான இந்த வெற்றியை கொண்டாடிவாங்க சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படின்னா நீ ஒரு பெரிய எமோஷ்னலை இந்த ஒவ்வொரு படங்கள் இருக்குது, இந்த படத்தோட நீ டக்குன்னு உன்னோட ஆட்டிடியூட் சினிமா ஆக்கிடக்கூடாது. அந்த படத்தை உன்னோட ஆட்டிடியூட்டோ, அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீ காட்டுற ஆட்டிடியூட்டோ, நீ வந்து அதை கொண்டாடுற விதமோ அது ஒரு நார்மல் சினிமாவை ஆக்கிடுச்சு அப்படின்னா அந்த நோக்கம் செதஞ்சு போயிடும். ஏதோ வகையில் இத்தனை வருஷம் இத்தனை 2 வருஷமோ 6 மாதமோ அந்த படத்துக்குள்ளே பயணிச்சுங்க. ஏதோ வகையில் அந்த படத்தோட நோக்கம் கொஞ்சமாவது உனக்குள்ளே கசிஞ்சிருக்கும். அதை மறந்துட்டு எங்கேயும் பேசிடாத, அதை மறந்துட்டு அதை முழுமையான சினிமாவாக்கி விட்டு போயிடாதீங்க எங்கேயுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்ரி இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட, எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி அது ஒரு சினிமா தான், ஓகே. பட் நாம் அதுக்குள்ளே அடைஞ்ச அனுபவம்னு ஒன்று இருக்கும். அந்த அனுபவத்தை விட்டுட்டு பேசிடாத. போய் இப்போ துருவுக்கு ஒரு அனுபவம் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2.5 வருஷத்தை 3 வருஷத்தில் அனுபவம் கொடுத்து அந்த அனுபவத்தை வச்சுக்கோ. எப்போவுமே உனக்கு அது லைஃப் லாங்காகவே சப்போர்ட் பண்ணும். இது படத்திற்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் லேண்ட் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம், ராம்சாட் வந்ததுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டு இவன் வேலையை கற்றுக்கல, அதை வச்சுக்கிட்டே தான் வேலை கற்றுக்கிட்டேன். அதனால் என்னுடைய கிராஃப்ட்டுக்குள்ள அதை ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க படத்தில் வேலை பார்க்கும்போது அந்த படத்தோட நோக்கத்தை மறந்துட்டு, அந்த படத்தோட தேவையை மறந்துட்டு, வெறுமனே அது முழு சினிமாவாக ஒரு வேலை பார்த்துட்டு அதை அடைஞ்சி சக்ஸஸ் அடைஞ்சிட்டு அந்த சினிமாவை கடந்து போக முயற்சி பண்ணாத. உன்னோட முகத்தில் வந்து நாளாக வந்து ஒரு ஃபேக்னஸ் வர ஆரம்பிச்சிடும், ஒரு போலித்தன்மை வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை உனக்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணு. எப்போவுமே அது ஓடுதோ ஓடலையோ, ஹிட்டோ கிட்டிலையோ, நீ ஏற்றுக்கொள்கிற கதாபாத்திரம் உனக்குள்ளே உனக்குள்ளே கொஞ்சமாக தங்கி போகணும்னு நினைப்பேன். நான் சொல்லுவேன். நீங்கள் சினிமான்னு சொல்லும்போது இருக்கிறதுலேயே இதுதான் உங்களுடைய மோஸ்ட் கமர்ஷியல் சினிமாவாக பார்ப்பீங்களா ஒரு விதத்தில்? அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா நான் எல்லாத்தையுமே கமர்ஷியல் சினிமா தான் பார்ப்பேன். எல்லா படமும் கமர்ஷியல் சினிமா தான். உங்களுக்கு புரியுதில்ல? ஏன்னா இப்போ 2 சைடில் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த கதைக்குள்ளேயே
2 பக்கம் ஒரு ரைவல் அதுவா நிறைய காட்டுறோம். பாம்பு அடிக்குது, இல்லை அருவா ஸ்போர்ட் அடிக்குது, அப்படின்ற எல்லாருக்குமே ஆக்சஸ் ஆகக்கூடிய ஒரு இடமும் ஒன்று இருக்குது. ஸோ வெறும் நீங்கள் அப்படி சொல்லலாம். அப்படி இன்னொன்று சொல்லலாம், ஓகே பைசன் தான் கமர்ஷியல் படம் அப்படின்னா பைசன் தான் ரொம்ப கொடூரமாக வேலை வாங்கின படம். இப்போ அதுக்கும் ஒன்று இருக்குல்ல, பைசன் தான் ரொம்ப ப்ரெஷரான படம், ரொம்ப கொடூரமான படம், ரொம்ப வேலை வாங்கின படம், உடல் உழைப்பு அதிகமாக கேட்ட படம். நான் என்னென்ன புரிஞ்சுக்கிறது, ஏன்டா ஒரு படத்தை இவ்வளோ வேலை செய்யணும். இப்போ கமர்ஷியல் படம் கட்டிங் அந்த கபடியை நான் வேகமாக எடுத்துக்கலாம், அது ஈஸியாக எடுக்கிற வழிகள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு பெரிய ஹீரோயிசம் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணோம் நாங்கள். பட் இந்த படத்துக்குள்ளே தென்படக்கூடிய மனிதர்கள்ட்ட கமர்ஷியல் இருந்துச்சு, கதாபாத்திரங்கள்ட்ட. ஆமாம் ஆமாம், அந்த கதாபாத்திரம் லால் அவர்களாக இருக்கட்டும், அமீர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இது கபடி விளையாண்டுருக்காருல, ஓகே அந்த கபடி கமர்ஷியல் இருக்குல்ல. அப்போ அந்த கதாபாத்திரங்கள்ட்ட இயல்பிலேயே கமர்ஷியல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பிடித்தமானவர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் எதிரிகளாகவும் அப்படி இருந்தாங்க அந்த கதாபாத்திரங்கள். அப்படி இருந்ததுனால அது இப்போ வேற ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் நம்ம பேசும்போது இந்த லால் அமீர் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஒரு போருக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஹீரோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய பங்களிப்பு இருந்திருக்கும். அவன் இன்னும் ஆக்டிவாகவே அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இதில் கான்ஸ்டண்ட்டாக அவங்க இவனுடைய வாழ்க்கையில் ஒரு கிளைமேட், ஒரு வெதர் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சுற்றுப்புற ஒரு என்வாயர்மெண்ட் மாதிரி தான் அவங்க இருக்காங்கல்ல. அதுக்குள்ளே அவன் அப்படியே எட்டி பார்க்குறான், அப்படியே வெளியே போகிறான், மறுபடியும் வெயிலாக வைப்பாங்க, மழையாக வைப்பாங்க, இல்லை அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய அவன் உள்ளே இறங்கி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது. இதுவே சும்மா எனக்கு மனசில் டக்குன்னு தோணுது, ஒரு வடச்சென்னை ஒரு எக்ஸாம்பிளாக தோணுது. ஒரு 2 பேர் பயங்கரமாக நடப்போம்னா அவன் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே இறங்கி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இல்லை இது நிஜமான கதை அப்படிங்கிறதுனால அது வரலையா, இல்லை இது தேவைப்படலையா, இல்லை நீங்கள் ஒரு வேளை இப்படி வேணா கேட்குறேன், ஒரு ரைட்டராக இது இவனுடைய பயணத்துலேருந்து கொஞ்சம் வெளியவே இருக்கேன்ற ஒரு கவலை உங்களுக்கு எதாவது இருந்துச்சா? அப்படி இல்லை, எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணது என்ன நோக்கம்னு முடிவுடுவோம் முதல்ல. அது தசமாயிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே கொடுக்கணும், ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அல்லது ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அல்லது நான் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான 10 சொல்லிட்டு நிறைய சீன்ஸில் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பேன். பட் என்னோட நோக்கம் அது இல்லை, இந்த படம் எடுக்கிறதுக்கான நோக்கம். இந்த நோக்கம் வந்து படம் முடியும் போது வன்முறையை விட இந்த விஷயங்களை விட நிலையானது ஒரு பெரிய கனவு, அந்த கனவை அடைவது ரொம்ப நிலையானது. அதுக்கு நீங்கள் அப்படின்னு ஒன்று நிரூபிக்க ட்ரை பண்ணுறோம்ல, ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகர்வது முடிவு பண்ணுறோம்ல, அதுக்காக எனக்கு தயார்படுத்துறது முக்கியமானச்சு எனக்கு. அப்போ என்னென்னா உங்கள் பின்னாடி அல்லது முன்னாடி அல்லது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேருந்து ஒருத்தன் வந்து எப்படி அவனோட ஆற்றல் திறமை அது வந்து அவனை யாருமே ஒன்றும் செய்யலை. கணேசன்கிட்ட கேட்டால் சொல்லுவார், இன்னமோ தெரியல தம்பி நீ எல்லாம் விட்டாங்கப்பா அப்படிம்பார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. என்னமோ தெரியல நீ விட்டாங்கப்பா, நீ நல்ல விளையாட்டை உன்னை விட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கலாம், ஆனால் நடக்கலை, என்னை விட்டாங்கப்பான்னு சொல்லுவார். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏதோ வகையில் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்காரு, போய் எல்லாத்தையுமே வந்து ஸ்தம்பிக்க வச்சுருக்காரு. இப்படி ஒருத்தர் விளையாடுறானா விட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய அழகு. ஆமாம், அவனை கசிச்சிட்டாங்க. இப்போ நானே நினைப்பேன் கல்லூரியில் லா காலேஜ் என்னை தப்பிக்க விட்டதெல்லாம் வந்து ஏதோ வகையில் நீ ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் கேட்கணும்னு வந்தேன். நிறைய ஆட்டோபயோகிராஃபிக்கில் தான் இருந்திருக்கும்ல. ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய வன்முறை தன்னை சுற்றி நடக்கும்போது அதை பார்த்துட்டு அவன் வெளில வந்திருக்கான். நானே எங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்பாங்க, எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க, எங்கள் அக்கா கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி தப்பிச்சு நீ இவ்வளோ வாழ்க்கை வச்சுக்கிட்டு எப்படி தப்பிச்சேன்னு. எங்கள் அண்ணன் உங்களுக்கு கேட்கலாம்னு தெரியல, நீங்கள் கொலைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா நேரில்? எனக்கு என்ன பார்த்துருப்பீங்களான்னு தான் டவுட்டாக இருக்குது. கொலை செய்யப்படுவதற்காக துரத்தப்பட்ட ஒருத்தனை பார்த்துக்கோங்க, அது வந்து 7 எழுத்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அப்போ என்னென்னா ஏதோ நான் நினைப்பேன் எப்படி நம்மளை விட்டாங்க அப்படின்னு யோசிப்பேன் நான். அப்போ ஏதோ வகையில் என் மீது என்னோட நடவடிக்கைகளின் மீது ஒரு சின்ன சாஃப்டான வந்திருக்கு யாருக்கு ஒருத்தனுக்கு. என் மீது மூர்க்கம் அவ்வளோ உச்சத்துக்கு போகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். என் மீது கோபங்கள் இருந்தது, நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணியிருக்கு நிறைய பேத்துக்கு. இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணானேன்னு தோணியிருக்கு நிறைய பேத்துக்கு. அவங்க எல்லாருமே ஏதோ வகையில் என்னை விட்டாங்க. அதை நான் இப்போ யோசிப்பேன், இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு யோசிப்பேன். அப்போ ஏதோ வகையில் நம்ம அவங்கள வந்து என்னோடய சிரிப்போ என்னோட கவிதையோ நான் ஸ்கூலில் காலேஜில் ஆடின டான்ஸோ ஏதோ வகையில் இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு காட்டியிருக்கு. விட்டுற அவனுக்கு வன்மம் இல்லை, அவனை விட்டு என்னோடய வன்மத்தை குறைச்சி காட்டியிருக்கு. எனக்குள்ள ஆத்திரத்தை விட என்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்குது, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்குது, ஆனால் அவன்கிட்ட நிலையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அவன் அதை நோக்கி நகர்ந்து போதான் ஆசைப்பட்றான்
அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சனால தான் என்னை விட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட ராம்சாட் சொன்னதே அதான் சொல்லுவார். சொல்லுவார் என்கிட்ட, எப்படா அவனை விட்டாங்கன்னு கேட்பார். பட் இது ஏதோ வகையில் என் கண்ணிலையோ என்னோடய அசைவுகள்லையோ என்னோட உடல் மொழியிலையோ இல்லை நான் யார்ட்டையாவது பேசும்போதோ இல்லை என்னோடய எதிர்கிட்ட நான் பேசின பயன்படுத்தின வார்த்தையோ என்னை கொல்லணும்னு நினச்ச ஒருத்தங்கிட்ட நான் பேசியிருப்பேன்ல எப்போ அது அப்போ நான் பயன்படுத்தின ஒரு வார்த்தை அவனை வந்து மாற்றிருக்கேன். பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். கூடமான பழக நாட்கள் தான் எல்லாருமே. அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு ஏதோ வகையில் நான் அவனை ஞாபகப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் நான் நினைப்பேன். இந்த எனக்கு சொல்லுங்கள், இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் முன்னாடி ஆல்மோஸ்ட் நிறைய வந்துட்டு இருக்கோம் கான்வர்சேஷனுக்கு வரும்போது, இந்த பிகினிங்கில் எடுத்த உடனே தேசிய அளவில் அவன் கபடி ஆடுறது போயிட்டான் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிடுறீங்க. இப்போது அதன் பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு அவன் சந்திக்கக்கூடிய பெரு வழிகள் இருக்கலாம். அவன் கை உடைவதாக இருக்கட்டும், அவன் எந்த நேரம் வேணால் கொலை செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு பயமாக இருக்கட்டும். அது ஒரு விதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்குதான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அவன் அவ்வளோ தூரம் போயிட்டான் அப்படின்னும் போது அது காட்ட வேண்டியது உங்களுக்கு ஏன் அவசியமாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரக்சரில்? இது ஏன் லீனியராக நீங்கள் போகிறதுக்கு பதிலாக அங்கே துவங்கினதனுடைய ஒரு அர்த்தம் ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம் சொல்கிறீங்களா? நான் கேட்குறேன். ஏன்னா அப்போது உங்களுக்குள்ள அது பார்க்கும்போது ஒரு வேளை இன்னும் ஒரு பெரிய பயம் ஏற்படுத்தியிருக்குமோ, ஐயோ இந்த இடத்துல இதுக்கு மேலே அவன் கபடி விளையாடவே மாட்டானோ அப்படின்ற ஒரு கவலையோ? இல்லை, நான் அப்படி யோசிக்கல. ஆடியன்ஸ் சீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கதையை நேர்மையாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சேன். கதை தொடங்கும் போதே மனத்தை கணேசன் ஒருத்தர் கதை தான் சொல்லி தான். ஏன்னா நீங்கள் நினச்சது கடைசியில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகேங்களா, நான் கடைசியாக வச்சுருக்க கார்டு போட்டுருக்கலாம். நான் வந்து என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த கதையை வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்னஸ் என்ன நினச்சேன் நான், இந்த கதை ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக போகலை. அதை தாண்டி இந்த கதை ஒருத்தனோட ஆஸ்வாசமாக அவன் பார்க்கணும்னு நினச்சேன். ஆஸ்வாசமாக முதல்ல இருந்து அவன் உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு பதட்டம் இல்லாமல் அந்த படத்தை அப்படியே பார்த்து அவன் இப்போ இவன் மூலமாக இவன் செத்துவானோ, இவனை கொண்டுருவாங்களோ, அந்த பதட்டத்துக்குள்ளேயே தள்ளக்கூடாது ஆடியன்ஸை. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு வெற்றியாளன் ஒருத்தன் உச்சத்தில் இருக்கான். அந்த உச்சம் எப்படி போனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது அமைதியாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சோசியல் இவ்வளோ கான்டெம்பரரியான இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கையில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இவ்வளோ பிளேலாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிர்ச்சிலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் அவசியமற்றது நான் நினைப்பேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் அது கிடையாது. உங்களை பரபரப்பாக்கி உங்களை பதட்டப்பட வச்சு உங்களை வந்து இருப்பானா செத்துவானா இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அந்த பிளேல இல்லாமல் ஒரு நிதானமாக நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு ரத்தமாக ஓடுற ஒரு வாய்க்காலில் ஒரு ஆற்றுக்கு அடியில் கிடக்க கூழாங்கல்ல காட்டணும்னு நான் முடிவு பண்ணப்போ அது தெளிகிற வரைக்கும் எனக்கு கீழே கிடக்க தான் நான் காட்ட போவேன். அது தெளியட்டும்னு வெயிட் பண்ணுறதுக்குல அது தெளியட்டும் வெயிட் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இது வந்து ஒரு எந்த பதட்டமும் இல்லாமல் கதையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எழுதும்போதே முடிவு பண்ணி. ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் ரஞ்சித்தனம் கேட்டார், நிறைய பேர் கேட்டார், ஏன்னா அங்கேருந்தே ஆரம்பிக்கிறியே ஓகேவா, அப்போ தெரிஞ்சிட்டுமே கதையில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தெரியட்டுமே, அதுக்கப்புறம் அந்த கதையை பார்க்கட்டுமே. நீங்கள் மார்க் செல்வராஜ் வாழையில் பண்ணும்போது தெரியதான் செய்ய எல்லாத்துக்குமே என் கதை தான் சொல்லி. அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த கதையை இப்படி தான் சொல்லணும், அவன் சாவ மாட்டான்னு தெரிஞ்சே படம் பார்க்கட்டும். அவன் சாவ மாட்டான், அவன் வந்து இந்த இடத்த அடைய மாட்டான்னு நினச்சி அவன் படம் பார்க்க வேண்டாம். இந்த இடத்த அடைஞ்சிட்டான், எப்படி அடைஞ்சானே பார்க்கட்டும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான புரிதலை ஏற்படுத்த படமாக இது இருக்கணும். பரபரப்பான என்ஜாய் பண்ண ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இது நான் என்ன நோக்கத்துக்காக படம் எடுத்தனோ அந்த நோக்கத்தை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்துக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது என்ஜாய்மெண்ட்டே இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த படத்தை பற்றியான ரிவ்யூஸ் எப்படி வந்துருக்கும்னா பரபரப்பாக போகுது மொத்தம். அங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டெம்ப்ட் ஆகி இப்படி வந்து அப்படி போய் ஒன்று அதை பண்ண முடியும். அதை பண்ண தெரியாமல் சினிமாவில் இல்லை, கிராஃப்ட் தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதை நிகழக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் நான். எனக்குலாம் அந்த இடத்துலலாம் வந்து உச்சிக்கு போகும்போதெல்லாம் இவன் கதை முடிஞ்சு இவன் செத்துருவான்னு நினச்சேன். அப்படின்னு இவன் அவனை போட்டுருவான் நினச்சேன், இவன் அவனை போட்டுறான். இந்த கமர்ஷியல் இந்த ஒரு ஆடியன்ஸை சீட் பண்ணக்கூடிய அந்த பிளே இந்த கதைக்கு தேவைப்படவில்லை. ஓகேங்களா, எல்லா ஹீரோயிஸ் படங்கள்லையும் ஹீரோ சாக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சீட் பண்ணி 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 மாற்றுவோம். பட் இந்த கதை இந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு 30 வருஷம் நெகட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிதானமான பார்வை தேவை. அதுக்கு ஆடியன்ஸ் 248 நான் சொன்னாங்க 248 வச்சுருக்க, இதுக்கு நீ வந்து இவனை காமிச்சிக்கிட்டே நீ போகிற, இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னாங்க என்கிட்ட. இவன் ஜெயிச்சுட்டு தான் இவன் ஜப்பானுக்கு போயிட்டான்னு நீ படம் ஆரம்பிக்கிற, ஆனால் படம் 248 அதை ஏன் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம மறக்கடிக்கிறது என்னோடய விஷுவல்ஸும் என்னோடய மனிதர்களும் தான். அதுதான் என்னுடைய வேலையை. அதுதான் வேலையே. அதனால் நம்ம அதை முயற்சி பண்ணுவோம். பட் அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மாற்ற முடியாது.
ஒரு விஷயம் எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் அந்த சேர நொடி ரொம்ப அழகானதாக இருக்கணும். அது ஃபைனலி அந்த படம் முடியும் போது அந்த நிதானத்தோடு அந்த வெற்றியை உணர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ பரபரப்பாகி அப்படி ஏகி போய் கடைசியாக போய் அந்த ஃபைனலில் அந்த எமோஷனல் கண்ணீர் வர்றதை விட எனக்கு ஒருத்தர் நிதானமாக ஒருத்தனை அவதானித்து ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி, ஒரு அப்பாவை ஃபாலோ பண்ணி, ஒரு பையனை ஃபாலோ பண்ணி, அந்த அப்பா பையனுக்கான கண்ணீருக்காக அவன் கண்ணீர் சிந்தினா அப்படின்னா அது ரொம்ப நிதானமான எடுத்த முடிவாக இருக்கும், பரபரப்புக்காக எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்க வச்சு. இப்போது இந்த படத்தில் அவன் வந்து அந்த ஊரை விட்டு போகிறதே அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதுவும் அவன் தமிழ்நாடுக்கு செலக்ட் ஆகுது, இந்தியாவுக்கு செலக்ட் ஆகுறதுலாம் அபூர்வமான ஒரு வெற்றி தான் அவன் எங்கேருந்து வரான்னு பார்க்கும்போது. அதன் பிறகு ஒரு இந்தியா பாகிஸ்தான் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரிஜினலாக ஒருத்தர் இருந்துக்கா அப்படிங்கிறனால இங்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இல்லை அதை எப்படி அங்கே போயிட்டு அதுக்குள்ளே அதுக்கப்புறம் இங்கே போயிட்டான் மனிதர்களால் நம்பவே முடியாது. இவர் போகிறாரா அங்கே செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ரைடு போகிறா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்த உச்சத்தில் போய்க்கான்னு காட்டினதுனால எனக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் ஈஸியாக போக முடிஞ்சிச்சு. அவன் அங்கே போயிட்டான்னு காட்டுறதுனால ஆல்ரெடி ஒரு அந்த உண்மையும் தெரியும் பட்சத்தில் அது போக முடிஞ்சு. இப்போ இதில் இத்தனை எதிரிகள் ஏற்கனவே அவனுக்கு இருக்காங்க இல்லை, அவனை தடுக்கிறதுக்கான பல எதிரிகள் இருக்காங்க. இத்தனைக்கும் அவன் அந்த இந்தியன் டீமுக்கு அவன் செலக்ட் ஆகும்போது இன்னமும் அங்கேயும் ஒரு கோச்சுன்ற ஒருத்தன் கொஞ்சம் கேரிகேச்சராக இருந்த ஒரு கதாபாத்திரம்னு தோணுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட அவனை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா? அதன் பிறகும் உங்களுக்கு வெளியில் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு எதிரி அணியும் அந்த இடத்துல தேவைப்பட்டது. ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அது நிஜமாக அவள் லைஃப்பில் சந்திச்ச அவள் இந்தியா பாகிஸ்தான் அவள் என்ன சொன்னான் எனக்கு, இங்கே தான் இவ்வளோ பிரச்சனை, அங்கே போனால் பாகிஸ்தான் கூட விளையாடுறது பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த பாயிண்ட் ஒரு விளையாட்டு ரீதியான பாகிஸ்தான் அப்படிங்க அங்கேயும் போய் ஒரு மற்ற நாட்டுக்குள்ள விளையாடும்போதுலாம் ப்ரெஷரே இல்லை, பாகிஸ்தான் கூட விளையாடும்போது பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு. அது இஷ்யூ ஆகிடுச்சு, ட்ராவ் ஆகிடுச்சு, அதுக்கு பெரிய சண்டை நடந்துச்சு. எனக்கு அப்போ தான் அங்கேயும் புரிஞ்சு, ஏன்னா அவருக்கு தெரியாது அப்போ 90s வந்து அவருடைய எக்ஸ்போசருக்கு பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய எதிரி நாடுன்னு அப்படி கட்டமைப்பு அவருக்கு தெரியாது. ஆனால் இவங்க விளையாட்டுலேயே இவங்க ஒருத்தர் சொல்லிக்கிறது இதுதான், நம்ம அவனை தோக்கடிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, உங்கள் விளையாட்டு நீங்கள் விளையாடுங்க. இவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ நானும் வீரர்கள் என்னவா இருக்கான்னு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் ஒன்று முடிவு பண்ணேன். அப்போ இவர் மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ மற்ற நாட்டோட விளையாடும்போது வராத ப்ரெஷர் பாகிஸ்தான் கூட எங்களுக்கு வந்துச்சு. அப்போ அதை சுற்றி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை மீறது பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தாண்டி போயிருக்கோம், அங்கே போய் பார்த்தா இன்னொருத்தன் டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து ஒரு பரம்பரை எதிரி மாதிரி ஒருத்தன் நிப்பாட்டி நீ அவனை தோத்துட்டா நீ மனசனே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, இந்த வெற்றிலாம் பத்தாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. அது நீ பாகிஸ்தான் கூட தோத்துட்டு நீ கோல்டு மெடலே வாங்கிட்டு போனாலும் அது மதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ரொம்ப ஆபத்தான வார்த்தை இல்லை. நீ கோல்டு மெடல் பாகிஸ்தானை தோத்தாலும் கோல்டு மெடல் வாங்க வாய்ப்பு இருந்துச்சான். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த கோல்டு மெடலை வாங்க உனக்கு மதிப்பே கிடையாது சொல்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த ப்ரெஷரையும் இது கொண்டு வரணும் உள்ள அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த டைலாக்லாம் ஒரு டைலாக் தான். அவர் ரத்னம்மை அண்ணன் ராஜரத்னம்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிவியில் பேட்டி கொடுத்துருந்தார், பொதுகை டிவியில். அப்போ அந்த டிவியில் வந்து சொல்லியிருந்தாருன்னா பாகிஸ்தானுக்கும் அந்த மேட்ச் நடந்த பற்றி விழாவையே பேசியிருப்பார். அப்போ அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன் போய். அந்த இன்டர்வியூ சொல்லியிருப்பார், பாகிஸ்தான் கூட ரீமேட்ச் கேட்கும்போது எங்களோட ப்ரெஷர் வந்துடுச்சு, நீங்கள் ரீமேட்ச் கேட்க தப்புன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. இப்போ ரீமேட்சை நீங்கள் தோற்றிங்கன்னா நீங்கள் பொருட்படுத்திங்களான்னு கேட்கும்போது, அப்படி தோற்றா நான் ஊருக்கே போக மாட்டேன், நான் மாடி வந்து குச்சி செத்து போய்ட்டுன்னு சொல்லி தான் அந்த விளையாண்டோம்னு சொன்னேன். இந்த வார்த்தை எனக்கு பயங்கரமாக புரியுது, அந்த வார்த்தை வந்துச்சு. அதை தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்போம். மாதிரி இந்த கான்வர்சேஷனுக்கு ரொம்ப நன்றி. மேபி கடைசியாக நான் இதை கேட்கலான்னு நினைக்கிறேன் உங்களை. இந்த படத்தில் அடிக்கடி ஒரு வேலையிலேருந்து வெளியே போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீ போகிற இடத்துல வெளியே உண்மையில் போட முடியாத அளவுக்கு நீ வளரணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. அது நேரம் ஆட்டோபயோகிராஃபிக்கல் தானே, நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்ததாக தான் நீங்கள் உங்களை பார்க்குறீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். எங்கள் சார் சொல்லுவார், உன்னை சுற்றி நீ வெளியே போட முடியாது அப்படிம்பார். அவர் நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன், அதுக்குள்ளே இதாக நினைப்பேன். ஆனால் எங்கள் டைரக்டர் சொன்னார்ட்டு இந்த படம் வந்துட்டா நீ இதுக்கப்புறம் நீ படம் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி நீ வேலையற்ற மனுஷனாக இருப்ப அப்படின்னாரு. பைசன் வந்தா பைசன் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 படம் எடுத்துருக்க, இந்த 5 படமும் உன்னை சுற்றி வேலி போட்டுருவாங்கன்னு பயத்துலேயே நீ எடுத்துருக்க, வேலி போட முடியாத இடத்தையும் நீ போய் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய நீங்கள் மனசில் நினைக்கும் போது ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இவங்க பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளை சுற்றி. ஆனால் யாரை உடைக்கிறா அந்த வேலி போட முடியாததுக்கு யார் கூட்டிகிட்டு போனால் மக்கள் தான். இப்போ தான் தமிழ் மக்கள் மேலே என் மேலே வச்சுக்க நம்பிக்கை இருக்குல்ல. அது ரொம்ப நீ எவ்வளோ பேர் தான் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் தான் என்னை சுற்றி வேலி போட முடியாத இடத்த வெற்றி எனக்கு கொடுத்தாங்க. இந்த வெற்றி அடையலை அப்படின்னா என்னை சுற்றி சோவே கிட்டிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் என்ன சூஸ் பண்ணுறனோ, நான் என்ன கொண்டு வரணும், நான் என்ன விஷயம் கொண்டு வரணும்,
அதை ஏதோ வகையில் அந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுத்த வெற்றியும் கொண்டாட்டமும் எமோஷ்னலும் தான். நான் எதிர்பார்த்த எமோஷ்னலை திருப்பி கொடுக்க தான் இந்த வேலிகள் போட முடியாத இடத்துக்கு அந்த இடம் நகர்ந்துச்சு. இப்போ மக்கள் இது முக்கியமான ஒரு காரணம். இவ்வளோ ஃபார்வர்டாக ஒருத்தனோட கதையை கேட்கறதுக்குள்ள நீங்கள் சுற்றி அங்கங்கே பேசுவாங்க, ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களை அடுத்த இடத்த கூட்டிகிட்டு போகிறது மக்கள் தான். அதான் இந்த உரையாடல் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, அதாவது நீங்கள் ஆல்ரெடி எடுத்த படங்கள் பொறுத்து இது ஒரு பயங்கரமான ஒரு கனவு ஆரம்பம்னே தோணுது ஒரு டைரக்டர் பொறுத்த வரைக்கும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படமுமே மறக்க முடியாத படங்களாக இருக்குது. இந்த ஃபில்மோகிராஃபிக்குள்ளே நீங்கள் இன்னும் பல அதிசயங்கள் உருவாக்குங்க. ரொம்ப நன்றி இந்த கான்வர்சேஷன். நன்றி.